ஏனுடைய கேப்பபிலிட்டி என்னவாக இருக்கும், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன அல்சைமர் வரும், அல்லது வந்து கேன்சர் வருது ஸ்கோப் அப்படின்னு வந்து இப்போயே அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எனக்கு பாசிபிள் அது 100% வந்து கரெக்டாக வராது. ஏயும் சரி எந்த சிஸ்டமும் சரி. பட் இதை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ். கிரிமினல்ஸோட பிரெயின் ஸ்கேன்ஸை யூஸ் பண்ணி உண்மையிலே வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஃபியூச்சரில். பிரெயின் எம்ஆர்ஐ வச்சு ஒரு டிடெக்ஷன் மாதிரியான ஒரு ப்ராஜெக்டும் ஓடிட்டு தாங்க முடியாத லெவலுக்கு டூரிஸ்ட் வராங்க. ட்ரோம்சோ வந்து ஒரு சின்ன நகரம், 70,000 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நகரம். டூரிஸ்ட் வந்து போன டூரிஸ்டுகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 77 லட்சம் 6 மாசத்துக்கு. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குறிப்பா இந்த குஜராத்திஸ் அண்ட் மராத்திஸ் வரும்போது ஆர்டிக்ல மிக தூய்மையான டேப் வாட்டர் கிடைக்கும். டேப் வாட்டர் திறந்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஸ்வீட்டான வாட்டர் உங்களுக்கு கிடைக்காது. டேப் வாட்டர் நான் குடிக்க மாட்டேன், குடிச்சா நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன், அங்கே வந்து செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய வந்து இந்த புது தொழில்நுட்பத்தினால கேட்டகலிஸ்மிக்கல் சேஞ்சஸை எதிர்பார்க்குறோம். அது என்ன வரப்போகுதுன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ சமுதாயம் தயாராகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து இளைஞர் சமுதாயம் இருக்கட்டும், ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்கட்டும், அதில் வந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எப்படி தயாராகிறது? நீங்கள் எது வேணால் படிங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ், லிபரல் எது படித்தாலும் குறைந்தபட்சம் அதில் எப்படி டெக்னாலஜியோடு சேர்த்து படிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிங்க. எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது வந்து, இப்போ ரீசெண்டில் வந்து தெரிஞ்சது வந்து நான் முதல்வன் திட்டம் தான். நான் முதல்வன் திட்டம் ஏன் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நார்வேயில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து காலையில் உணவுலாம் கொடுக்க மாட்டாங்க. மதிய உணவு வந்து நார்வேல கிடையாது. ஸ்வீடனில் வந்து மதிய உணவு கொடுப்பாங்க. காலை உணவு வந்து ஆப்ஷனலாக நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து காலை உணவும் சரி மதிய உணவும் சரி பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச். ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் நாங்கள் வந்து நார்வேல வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், காலை உணவு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தா என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் இதை நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் சார், நீதி கட்சியில் நாங்கள் அங்கே இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்து காட்டினப்போ அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வகைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு சேஷாத்ரி தனசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்து நார்வேல இருக்கக்கூடிய ஆர்டிக் யூனிவர்சிட்டி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய ஆராய்ச்சியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இன்றைக்கு நாம் பல விஷயங்கள் குறித்து விவாதிப்போம். வாங்க சிஷு, எப்போ நீங்கள் ஊர்லேருந்து? வணக்கம் சார். வணக்கம். 2 வாரம் ஆச்சு சார். 2 வாரம் ஆச்சா? ஆமாம் சார். இப்போ என்ன வெக்கேஷனாங்க? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன வெக்கேஷன்? நீங்கள் இப்போ விட்ருக்காங்க இங்கே மாதிரி, இங்கே தான் வெயில் அடிக்குது, உங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து எப்பவுமே சம்மர். ஜூன் 2ஆம் வாரத்துலேருந்து ஆகஸ்ட் 3ஆம் வாரம் வரைக்கும் 60 நாள் நாங்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை இருக்கும். சரி, இப்போ நீங்கள் அங்கே எப்போ போய் சேர்ந்தீங்க? அங்கே நான் அங்கே போனது 2019 ஜூன் மாதம். அப்போ தான் அங்கே வந்து போய் சேர்றேன் சார். ஊர் வந்து நான் இருக்கிற ஊருக்கான ஒரு ஸ்பெஷல் ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வருஷத்தில் 3 மாதம் வந்து 24 மணி நேரம் சூரியன் இருக்கும், 3 மாதம் 24 மணி நேரம் இரவு இருக்கும். நான் அந்த ஊரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனதுனால கொஞ்சம் தப்பிச்சேன். ஏன்னா ஊரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் போயிட்டு அங்கே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அது என்ன ஊர் பேர்? என்ன அந்த ஊர் பேர்? ட்ரோம்சோ. சரி. வேர்ல்டில், உலகத்தில் இதுதான் நான் இருக்கிற இடம் தான் நார்தர்ன் மோஸ்ட் பிளேசஸில் பெரிய சிட்டி. நான் வேலை செய்கிற பல்கலைக்கழகம் தான் உலகின் நார்தர்ன் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. சரி, நார்தர்ன் லைட்ஸை பற்றி அப்படியே சொல்லிடுங்க. ஆமாம் சார். நார்தர்ன் லைட்ஸ் வந்து அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். நார்தர்ன் லைட்ஸ்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அரோரா நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனில் இருக்கிற மின்காந்த துகள்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சூரியன் வந்து அதை வெளியிட்டு கொண்டே இருக்கும். அது பூமியோட வடதுருவம் தென்துருவ பகுதியில்
படும்போது வானத்தில் வந்து ஒரு சின்ன நம்ம காந்தத்தில் வந்து இரும்பு தோலை போட்டு தெரிச்சா ஒரு மாதிரியான ஒரு சின்ன தெரிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும்ல சார், அதே தான் வந்து வானவெளியில் ஏற்படுது. அது எப்போவுமே வந்து சூரியன்லேருந்து மின்காந்த தோள்கள் வந்து நம்ம பூமியோட வழிப்பரப்பை வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம இரவு நேரங்களில் குறிப்பாக வந்து அந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் வடதுருவ பகுதிகள்லையும், மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் தென்துருவ பகுதிகள்லையும் வந்து ஒரு சின்ன ஒரு காஸ்மிக் லைட் எஃபெக்ட் மாதிரி ப்ளூ கலரில் கொஞ்சம் பிங்க் கலரில் ரெட் கலரில் நமக்கு தெரியும். அதை தான் வந்து நார்தர்ன் லைட்ஸ் அல்லது அரோரான்னு சொல்கிறாங்க. இதை வந்து வடதுருவத்தில் ரஷ்யா, நார்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன், யுஎஸ், அலாஸ்கா, கனடா இந்த கண்ட்ரியில் நீங்கள் பார்க்க முடியும். தென் துருவங்களில் வந்து டாஸ்மானியாலையும் அண்டார்டிகாலையும் பார்க்க முடியும். ஆனால் டாஸ்மானியா ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மாகாணன்றதுனால அங்கே நிறைய பேர் போக மாட்டாங்க. அதனால நார்த்தன் சைடில் மட்டும் பார்க்கறதுனால அதுக்கு நார்தர்ன் லைட்ஸ்னே பேர் வந்துருச்சு. ஓகே, இப்போ அது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அது. ஆமாம் சார், அது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இப்போ நார்வேல வந்து இந்த வருஷம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து டூரிஸ்ட்டுகளுக்கு 6% வரி விதிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் தாங்க முடியாத லெவலுக்கு டூரிஸ்ட் வராங்க. ட்ரோம்சோ வந்து ஒரு சின்ன நகரம், 70,000 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த 70,000 பேரில் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 9,000 ஏர்பிஎன்பி வந்து இருக்குது 6 மாதத்தில், அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். டூரிஸ்ட் வந்து போன டூரிஸ்ட்டுகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 77 லட்சம். அப்பா, 6 மாதத்தில் 70,000 பேர் இருக்கிற ஊரில் 77 லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்கானே. எப்படி தாங்க வந்த ஊர்? இவங்க வர்றதுனால யாருக்கும் வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் உள்ளூர் ஆட்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நான் எதுக்குமா அவனுக்கு வீடு வேணும், அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வந்து நான் டெய்லி க்ளீன் பண்ணி வீடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா டூரிஸ்ட் வந்து அதே காசு கொடுத்துட்டு போகிறான்னு வந்து லோக்கல் ஆட்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று, பொருளாதாரம் நல்லா இருக்குது ஊரோட பொருளாதாரம். ஆனால் வந்து தொடர்ச்சியாக டூரிஸ்ட்டுகள் வர்றதுனால உணவுப் பொருட்களோட விலை வந்து ரொம்ப அதிகமாக போகுது. ஹோட்டல்களிலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. அதே சமயம் ரொம்ப அன்அஃபோர்டபுள் காஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து வரி விகிதத்தை குறைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு சார். சரி. இப்போ அதே மாதிரி பிரச்சனையை வந்து நான் இந்த தடவை அந்த யூஎஸ் போகும்போது இது வழியாக போனேன், ஜப்பான் வழியாக போனேன். டோக்கியோவில் வந்து அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிஸ்ட் வர்றவங்கள வந்து என்னென்ன சஸ்டைனபிளாக எங்களால் நடத்த முடியுமா, அவ்வளோ இந்த சிட்டியை, ஏற்கனவே அது பெரிய சிட்டி இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி பேர் 4 கோடி பேர் ஊர். டூரிஸ்ட் அத்தனை லட்சம் கோடிக்கணக்கில் டூரிஸ்ட் வந்து எப்படி இது சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அங்கே ஏதாவது ஸ்பெஷலாக டேக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே சிங்கப்பூருக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னென்ன ஜாமான்லாம் வாங்கினீங்களோ அதுலத்துக்கும் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். அவன் டூரிசம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவன் அது மாதிரி வச்சுருக்கான். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்போ அவனுக்கு சொல்ல தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மக்கள் வந்து இப்போ நிறைய பணம் இருக்கிறதுனால எல்லா இடமும் போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போட்டிருக்கு. அதாவது இந்திய ஆட்கள் வந்து அங்கே வர்றது ரொம்ப குறைவு. 2022க்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 பேரை தான் வந்து டூரிஸ்ட் பீக் டைம்லேயே பார்த்துருக்கேன் சார். ஒரு 2-3 ஃபேமிலி வருவாங்க, ஒரு 4-5 ஃபேமிலி வருவாங்க. அவங்களுக்கும் வந்து லண்டன்லேருந்தோ துபாயிலேருந்தோ வருவாங்க. ஆனால் இப்போ 2022க்கு அப்புறம் குறிப்பாக அந்த கோவிடோட சோஷியல் மீடியா பூமுக்கு அப்புறம் எல்லா சைட்லேயும் வீடியோஸ் போட்டு நார்வே எப்படி இருக்குது, நார்தர்ன் லைட்ஸ் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு தொடர்ச்சியான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எல்லாரும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய பார்வையே மாறுது. இன்னொன்று, நிறைய டூரிஸ்ட்டுகள் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஊரில் அந்த நம்ம ஊரில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஊரும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு பெரிய சிக்கலாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து வீகன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆர்டிக்கில் குளிரில் போயிட்டு உங்களுக்கு வந்து வீகன் சாப்பிட்டுட்டு உயிர் வாழறதும் ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா நிறைய சப்ளிமெண்ட் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த குஜராத்திஸ் அண்ட் மராத்திஸ் வரும்போது ஆர்டிக்கில் மிக தூய்மையான டேப் வாட்டர் கிடைக்கும். நீங்கள் டேப் வாட்டர் திறந்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஸ்வீட்டனான வாட்டர் உங்களுக்கு கிடைக்காது. டேப் வாட்டர் நான் குடிக்க மாட்டேன், குடித்தா நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன்னு அங்கே வந்து செலவு பண்ணுறாங்க. அதை பார்க்குற வெளிநாட்டுக்காரங்க ஏன் இப்படி வந்து இந்தியர்கள் இப்படி இருக்கீங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இது இந்தியர்கள் இல்லைங்க, சில பணக்காரர்கள் மட்டும்தான் இப்படி இருக்காங்க. மற்ற எல்லாரும் வந்து காமனாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களை விட நல்லாவே நாங்கள் வீட்டை எல்லாத்தையும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையும் நமக்கு இருக்குது சார். இப்போ 2019 போனீங்களாங்க? ஆமாம் சார். இப்போ எத்தனை 5-6 வருஷம் ஆச்சா? ஆமாம் சார். சரி, இப்போ அங்கே போகும்போது என்னவா போனீங்க?
போகும்போது போகும்போதே வந்து பிஹெச்டி கேண்டிடேட்டாக தான் சார் போனீங்க. நான் போய் இறங்கினப்ப தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு 24 மணி நேரம் சூரியனை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்னு. போய் இறங்கின நேரமும் 24 மணி நேரம் சூரியன் ஓகே இருக்கிற நேரம். ஒரு 3 மாதம் வந்து பாடி கிளாக் வந்து புரியலை நமக்கு. என்னதான் நீங்கள் வந்து பிளாக் கட்டைன் போட்டு எடுத்தோம்னாலும் இது பகல் தானே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய படித்ததுக்கப்புறம் தான் இதற்கான செட்டப் இப்படி இருக்கணும் அப்படின்னு. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து நைட் எஃபெக்ட் மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார், அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லா வீட்லேயும் இருக்குங்க. அப்போ தான் புரிஞ்சு ஓகே இப்படி பிளாக் கட்டைன்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு நைட் எஃபெக்டை நம்மளை நாமளே ஏமாற்றிட்டு தான் தூங்குறோம் அப்படின்னு. அது இப்போ அந்த மாதிரி போய் நம்ம பாடி கிளாக் அட்ஜஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது நான் பல தடவை நான் வெளிநாடு வரும்போது நான் பார்த்துருக்கேன். நான் அதுவும் குறிப்பாக அங்கேருந்து இங்கே வரும்போது அவ்வளோ பண்ண மாட்டேங்குது. ஆனால் இங்கேருந்து அங்கே வரும்போது அது என்ன ரீசன்னு தெரியல. அந்த டைம் ஜோன் அத்தனை டைம் ஜோன் அவ்வளோ குயிக்காக தாண்டதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப சிரமப்படுறதெல்லாம் உண்டு. இப்போ இந்த தடவை போய் எனக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இது சரியாகிறதுக்கு. என்ன அதனால் இப்போ ஒவ்வொரு தடவையும் வரும்போது அதான் மிரட்சியாக இருக்கும். என்னை கூப்பிடாதீங்க, இப்போ அது உடம்பு செட் ஆக மாட்டேங்குது நான் சொல்கிறதுக்கு காரணம் அது ஒன்று. சரி, இப்போ என்ன துறையில் இப்போ ஆராய்ச்சியில் இருக்கீங்க? இப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹெல்த் கேர், அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக நார்வே அரசாங்கம் எந்த லெவலுக்கு யோசிக்குது அப்படின்றத நான் என்னோட ப்ராஜெக்ட் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ஹை லேட்டிடியூட், அதாவது வந்து 69 டிகிரி நார்த்து. இந்த லெவலில் வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் பெரிய லெவல் இந்த லெவலுக்கு சிட்டி இல்லை. ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும் சுற்றி இருக்க கிராமங்கள்லேருந்து இங்கே தான் வந்தாகணும். இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கம்யூனிட்டி மெடிசன்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா எப்படிப்பட்ட நோய்கள் வரலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரலாம், அவன் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம், அவனுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஹை நார்த் பாப்புலேஷன் ஸ்டடீஸ்னு ஒரு ப்ராஜெக்ட். பேரே அதுதான் சார், ஹை நார்த் பாப்புலேஷன் ஸ்டடீஸ். அவங்க அதை நார்வீஜனில் வந்து பி ஃபோல்க்னிங் இன் நார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பாப்புலேஷன் ஸ்டடீஸில் டெக்னாலஜிக்கல் பார்ட்னராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் இருக்கோம். எங்களோட வேலை என்ன அப்படின்னா 200 பேருக்கு வந்து நாங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துட்டோம். ப்ராஜெக்டோட ஆரம்பத்தில் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துட்டு அவங்களோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட மந்த்லி வந்து ஹெல்த் ரிப்போர்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். செக் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏஐ பேஸ்டு நட்ஜிங் அப்ளிகேஷன் ஒன்று நாங்களே டெவலப் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதவங்க வந்து நிறைய அங்கே இருப்பாங்க. அவங்களுக்காக அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நட்ஜஸ் கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி ஹெல்த்தியாக மாற்ற முடியுதா அப்படின்றதான் இந்த ரிசர்ச் ப்ராஜெக்டோட மேஜர் கோல்ஸ். இதை தான் பண்ணோம் சார். அதில் என்ன ஏஐக்கு என்ன ரோல் இருக்குது? அதில் ஏஐக்கு என்ன ரோல்னா இந்த கான்டாக்சுவல் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பொறுத்து அவங்களுக்கு ஏற்றார் போல் தனிப்பட்ட நட்ஜஸ் கொடுக்கறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோல். நீங்கள் வந்து எல்லாருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கும் தனியாக உங்களுடைய ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து உங்களுக்கு ஒரு நட்ஜோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ கொடுக்கும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல சார். அதை தான் நாங்கள் வந்து மேஜர் கோலாகவே இதில் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, அந்த ஏஐக்கு உண்டான இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க? இன்புட்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்மார்ட் வாட்ச்சு, உங்களோட டேட்டா, உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், இஹெச்ஆர். ஏன்னா அங்கே இஹெச்ஆர் வந்து ரொம்ப காமன் சிஸ்டமாக ஒன்று இருக்குது. ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் போய் என்ரோல் ஆனீங்க அப்படின்னா பேஷண்ட் ஜேர்னல்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த நாட்டில் வந்து இறங்குனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹிஸ்ட்ரி வந்து அங்கே இருக்கும், அவங்கள்ட்ட இருக்கும். எங்கெங்கே எதுக்காக டாக்டரை போய் பார்த்தீங்க, என்னென்ன டாக்டர் என்ன டயக்னைஸ் பண்ணார், டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, இந்த வருஷம் என்ன டெஸ்ட்டு அதோட ரிப்போர்ட்டு, இந்த வருஷம் என்ன டெஸ்ட்டுன்னு ஒரு கண்டினியூட்டியாக வந்து டேட்டா இருக்கும். இந்த 2 டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 90 நாட்களோட உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றார் போல் எப்படி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடுத்து நீ 90 நாள் எப்படி வந்து நீ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவேன், அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன, அதுக்கு தான் வந்து இங்கே கொண்டு வரோம் சார். இப்போ நான் வந்து போன வாரத்தில் இன்னும் ஒரு நாள் ஒரு இதில் எக்கானமிஸ்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்த போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஏனுடைய கேப்பபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவனுக்கு வந்து என்ன அல்சைமர் வருமா அல்லது வந்து கேன்சர் வரதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத வந்து இப்போயே அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மாதிரிலாம் எனக்கு பாசிபிள்? அதுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்ம டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் ஸ்கோரை வந்து பேஷண்ட் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்து சொல்லுவோம், அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா தர முடிஞ்சா ஏஐ கிட்ட
நம்மளால் வந்து உங்களுக்கு உண்மையிலே அல்சைமர் வருமா, இல்லை குளுக்கோமியா வருமா, இல்லை டயபிட்டிஸ் வருமா, டயபிட்டிஸ் வந்தால் என்ன பண்ணுறது முதல் கொண்டு நாமளே தற்காத்துக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டராக அதை யூஸ் பண்ணலாம். 100% வந்து கரெக்டாக வராது, ஏஐயும் சரி எந்த சிஸ்டமும் சரி, பட் இதை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ யூஎஸில் வந்து பிரெயின் எம்ஆர்ஐ ப்ராஜெக்ட்னு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கஷனில் வெரி ப்ரிடேட்டரி லெவலில் இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சார், ஒரு கிரிமினல்ஸோட பிரெயின் ஸ்கேன்ஸை யூஸ் பண்ணி உண்மையிலே வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கா ஃப்யூச்சரில், பிரெயின் எம்ஆர்ஐ வச்சு ஒரு டிடெக்ஷன் மாதிரியான ஒரு ப்ராஜெக்டும் ஓடிட்டு இருக்கு. அதில் எத்திக்கல் கொஸ்டின்லாம் ஒன்றும் இல்லையா? நிறைய எத்திக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது சார், அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போது நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே சாதாரண ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கே நான் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு வந்து 18 மாதம் வந்து நார்வேயோட போர்டு கிட்ட வந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வாரமும் வந்து நான் எழுதி கொடுப்பேன் அவங்க கேள்விக்கான பதில்கள், அவங்க திரும்ப அனுப்புவாங்க, நான் திரும்ப பதில் சொல்லுவேன். எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, யார்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, டேட்டாவை எப்படி செக்யூராக வச்சுக்க போகிறீங்க, இதில் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், டேட்டா முடிஞ்சிருச்சு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஸ்க்ராப் பண்ண போகிறீங்க. நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னது, ஒன்ஸ் நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஏஐட்ட உள்ளே போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் டேட்டா அது வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த டேட்டா சார் நீங்கள் எப்படி என்ன பண்ண முடியாது, ஸ்க்ராப் பண்ண முடியுமா? அதுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டாவை ஏஐட்ட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் எது இருக்கோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அனானிமைஸ் ஆக்கிட்டோம். அனானிமைஸ் பண்ணிட்டீங்க. அனானிமைசேஷன் ஆஃப் டேட்டா பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3ன்ற மாதிரி நம்பர்ஸ் போட்டு தான் அதை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்போயே அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கணும் இல்லையா? அப்போ தானே அது பேட்டர்ன் ஒர்க் அவுட் பண்ணும். ஆமாம் சார், யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும். பட் ஆனால் போய் நீங்கள் அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ண முடியாது. அதை குரூப்பாக மாற்றிட்டோம், ஏஜ் குரூப் வைஸாக மாற்றிட்டோம். அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது மேஜரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திடீர்னு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பெருசாக வந்து பெருசாக நாங்கள் வந்து குவாலிட்டேட்டிவ் சைடு போகாமல் குவான்டிடேட்டிவ் சைடே போயிட்டு இருக்கும்போது ப்ரெடிக்ஷன்லாம் ஓரளவு கரெக்டாக வருது, ஆனால் எங்கேயோ ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு இது பண்ணும்போது தான் என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார், ஒரு தடவை நேட்டிவ் இனக்குழு மக்களுக்கும் நான் நேட்டிவ் ஆட்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அப்படின்னு சொன்னார். சரி சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நேட்டிவ் நான் நேட்டிவ்னு தனியாக இந்த 200 பேர். நேட்டிவ்க்கு என்ன டெஃபினிஷன்? அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷம் அந்த ஏரியாவில் வாழ்கிறதோ இல்லை அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் நேட்டிவ். இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்களாம் வெளியிலேருந்து போனவங்க நான் நேட்டிவ். இந்த நான் நேட்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2 இனக்குழுக்களுக்கு இடையே பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. என்ன சென்ஸில்? எவ்வளோ பனி எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த 15 வருஷத்து அங்கே வாழ்ந்தவங்க இல்லை அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டடியாக இருக்குது. ஆனால் புதுசாக இங்கே வந்தவங்க, வேற ஒரு ஏரியாவிலேருந்து வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இங்கே காப்பப் பண்ணுறது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில். அந்த டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆகும். அப்படி தான் அந்த டிரான்சிஷன் குறைந்தபட்சம் 10 வருஷம் ஆகுது சார். அந்த டிரான்சிஷன் குறைந்தபட்சம் 10 வருஷம் ஆகுது. இன்னொன்று நாங்கள் நார்வே ஹெல்த் டைரக்டரேட்டுக்கும் நாங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த நார்தன் லேட்டிடியூட்ஸில் யாராவது மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எவ்வளோ குயிக்காக அவங்க இன்டெகிரேட் பண்ண முடியுமோ இந்த சொசைட்டிக்குள்ளே அவ்வளோ குயிக்காக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பெனிஃபிட் யூ காஸ்ட் வைஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்த் வைஸ். ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்டகிரேஷன் ப்ரோக்ராம்ஸை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 5 வருஷத்தில் வரும்போது நிறைய பேர் நம்ம ஆட்களே வந்து இங்கே எந்த ஒரு இன்டாலரன்ஸும் இருக்காது. ஆனால் யூஎஸ் போயிட்டாங்கன்னா திடீர்னு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வரும். அதே மாதிரி நார்வேல வர்ற பாதி பேருக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி வருது. இங்கே நம்ம முந்திரி கேள்விப்பட்டதே இருக்காது. முந்திரி கடலைக்காய் வேர்க்கடலை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சோயா நட் அலர்ஜி, முந்திரி சாப்பிட்டா அலர்ஜி அப்படின்னு வந்து நட் அலர்ஜி வருது நிறைய பேருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்டெகிரேட் பண்ண முடியுமோ குயிக்காக இன்டெகிரேட் ப்ரோக்ராம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இது உங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் செலவு குறைக்கும். இன்னொன்று அந்த மக்களிடையே வந்து ட்ரஸ்ட்டு ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ஆர்டிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆர்டிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கம்பெனியில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே படித்ததில் எங்கே படிச்சிங்க? படித்தது வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸு. என்ன படிச்சிங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார். அப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இங்கே கிரிசன்ட்டில்.
எங்கே? கிறிசன்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷம் இங்கே வேலை பார்த்தேன். அப்புறம் தைவானுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக போனேன் இன்டர்ன்ஷிப்பில். அதை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து 1 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நார்வேல பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்படியே அங்கே போய் செட்டில் ஆகிட்டு. ஓகே. இப்போ பிஹெச்டி முடிஞ்சிச்சு அப்போ? முடிஞ்சிருச்சு சார். முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து அதே யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக கண்டினியூ பண்ணுறேன் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக வந்து நார்வே இன்னோவேஷன் கவுன்சிலில் அப்ளை பண்ணி ஃபண்ட் வந்திருக்கு. அங்கே இருக்கிற ஹைட்ரோ மாதிரியான ஒரு பெரிய அலுமினிய நிறுவனங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலயமா எப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஹெல்ப் அசிஸ்டன்ட் மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஏஐ ஏஜென்ட்ஸ். சரி. இப்போது உங்கள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த நார்டிக் கண்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், 3 தானே? வேறு எதுவும்? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாண்ட், அப்புறம் வந்து ஐஸ்லாண்டும் வரும். அதுவும் சேர்த்துருவாங்களா? ஆமாம். ஐஸ்லாண்டும் சேர்த்துப்பாங்க. இப்போ இதே மாதிரி இது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி லெவலில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இருக்குமா? எல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட இருக்கும். ஆமாம் சார். அதில் என்னென்னலாம் ஒரு இது சொல்லுங்கள். ஒரு அது சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே தானே போயிருக்கீங்க. நம்ம வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமான வெல்ஃபேர் வச்சுருக்க ஒரு மண்டலம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலராக வரிசையாக சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் தெரியும். ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறப்பு, குழந்தை பிறப்புலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்ததுலேருந்து அந்த பெற்றோருக்கு வந்து அந்த பெற்றோர் வேலை வாய்ப்பில் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கறது வந்து 1 வருட சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. இது வந்து நார்வேல 1 வருஷம், ஸ்வீடனில் 2 வருஷம், ஃபின்லாண்டில் 18 மாதம் 16 மாதம் வரும். அதுக்கப்புறம் வந்து டென்மார்க்லேயும் 12 மாதம் வருது. ஐஸ்லாண்ட்லேயும் இதே மாதிரியான சிமிலர் இதுதான். குறைந்தபட்சம் நார்டிக் நாடுகள் அனைத்துலையும் வந்து 12 மாதம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. இல்லை அவங்க 2 பேருக்குமே பெட்டர்னிட்டி மெட்டர்னிட்டி ரெண்டு பேருக்கும் சேர்த்து 1 வருஷம். நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேரண்ட் தான் முழுக்க 1 வருஷம் எடுக்க போகிறார் அப்படின்னா குழந்தை பிறப்பு வந்ததுலேருந்து குறைந்தபட்சம் வந்து 28 நாட்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க. சரி. 1 மாதத்துக்கு இன்னொருத்தருக்கு விடுமுறை பார்த்துக்கிறதுக்கு. இது முதல் ஒன்று. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யலை, மனைவி வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு லம்சமாக தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தை வளர்ப்பு அண்டு இது எல்லாத்துக்கும். அங்கேருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தை 18 வயது ஆகிற வரைக்கும் பெற்றோருக்கு குழந்தைக்கான சப்ளிமெண்ட் மணி நம்ம ஊர் அளவில் 16,000 ரூபா தொடர்ச்சியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் வெளிநாட்டு குழந்தையாக இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் நீங்கள் அங்கே வந்துட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இமிக்ரேஷனில் கூட வந்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேதியிலேருந்து அந்த குழந்தை அந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் அங்கே கிண்டர் கார்டன், நம்ம ஊரில் வந்து பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே தான் அங்கே. ஆனால் அங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பால்வாடியில் வந்து காலை உணவு, மதிய உணவு, சில இடங்களில் வந்து மதிய உணவு கொடுத்துருவாங்க, சில இடங்களில் காலை உணவு மட்டும் நீங்கள் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்குது. காலை உணவு, மதிய உணவு கொடுத்து குழந்தைகளை நல்லா விளையாட வச்சு குழந்தைகள் எப்படி மற்ற குழந்தைங்களோட பழக விடுறது, சோஷியலைசேஷன் தான். அவங்க என் பொண்ணு இப்போ ஸ்கூல் போகிறா, 6 வயசு, இப்போ தான் 3 வருஷம் கிண்டர் கார்டனில் இருந்து போகும்போது அவங்க 3 விஷயம் தான் ஸ்கூல்லேருந்து எதிர்பார்த்தாங்க. குழந்தை அவளே ட்ரெஸ் பண்ணி அவளே எல்லாத்தையும் போட்டுவாளா, ட்ரெஸ் எல்லாத்தையும் அவளே போட்டு அவளே ஸ்கூலில் தானுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடணும், அவளே ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆவாளா. ஓகே. ரெண்டாவது, மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடி சாப்பிட அவளுக்கு தெரியுமா. மூன்றாவது, பென்சில் எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா. இந்த 3 தான் அவங்க கேட்டாங்க. அவங்க எழுதலை, 1, 2 எழுதுறாங்க, ஏபிசிடி எழுதுறாங்க, அதெல்லாம் நாங்கள் கற்றுத்தரோம், நீங்கள் குழந்தைய மட்டும் அனுப்புங்க. ஒன்று. இந்த கிண்டர் கார்டனில் ஒரு ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட் பணத்திலே கவர் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லெவலுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட் பணம் மட்டும் இல்லாமல் இந்த ஃபீஸ்லேயும் வந்து உங்களுக்கு 50% ரிடக்ஷன் கொடுத்துருவாங்க, கன்செஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அது அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தைய வந்து போயிட்டு வர்றதுக்கான இது எல்லாமே அற்புதமாக இருக்கும். நான் மேஜராக பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வயசுலேயே அவங்க வந்து கிண்டர் கார்டனில் விட்டுருவாங்க. 1 வயசில், நம்ம ஊரில் 2.5 வயசில் விடுவோம் நம்ம ப்ரீகேஜி, அங்கே 1 வயசில் விட்டுருவாங்க. விடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 வயசில் என்ன, 1 வயசு வரைக்கும் வீட்டில் வச்சுக்கிறாங்க. 1 வயசு வரைக்கும் வீட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த 1 வயசு வரைக்கும் லீவ் இருக்குல்ல சார், அதனால். ஏன்னா இப்போ நம்ம அங்கே இது அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 1 வயசு வரைக்குமே வீட்டில் வச்சுக்க முடியாது அவங்களால. ஆமாம்.
ஏன்னா இப்போ டே கேரில் உடனே கொண்டு போய் விடுற மாதிரிலாம் தான் சூழ்நிலை இருக்காங்க. இங்கே ஒரு வயசு வரைக்கும் லீவ், ஒரு வருஷம் லீவ் கொடுக்காதனால வைக்க முடியும். ஸ்வீடனில் நீங்கள் 2 வயசு வரைக்கும் கூட வீட்டில் வச்சுக்கலாம். 2 வயசு லீவ் இருக்கிறதுனால. முதல் தடவை 2 வயசில் என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு கிண்டர் கார்டனில் சேர்க்குறோம். அவங்க வந்து ட்ராலியில் பெட்டு வாங்கி தர சொன்னாங்க. ட்ராலிக்குள்ளே வந்து ஒரு பெட்டு, ஹீட் பெட்டு. எனக்கு புரியல, எதுக்கு ஹீட் பெட்டு, குழந்தை தூங்குறதா தான் ரூமில் தூங்க போகுது அப்படின்னு. இல்லை சார், இங்கே ரூம்லலாம் தூங்க வைக்க மாட்டோம், அது எவ்வளோ பனி பெஞ்சாலும் குழந்தைய ஹீட் பெட்டில் போட்டு ட்ராலியை வெளில விட்டுருவோம் அப்படின்னாங்க. கொட்டுற பனியில் வந்து குழந்தைய வெளில விட்டுருவோம். நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கு, என்னப்பா கொட்டுற பனியில் குழந்தைய வெளில விடுவீங்களா அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கொட்டுற பனியில் குழந்தைய வெளில விட்டாதான் வெளில அந்த ஹீட் பெட்டில் நல்லா தூங்கும் சேஃபாக. குழந்தைக்கான ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனை வராது ஃப்யூச்சரில். ஓகே. அதே போல் குழந்தைக்கு வந்து இந்த லோக்கல் கிளைமேட் அடாப்ட் ஆகும். இந்த 2த்துக்காகவும் தான் நாங்கள் வந்து குழந்தைய வந்து ட்ராலியில் படுக்க வச்சு வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் ஒரு ரூமில் போட்டு குழந்தைய தூங்க வைப்போம் பால்வாடியில், அவங்க வந்து வெளியே விடுறேன்றாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒவ்வொரு 3 மாதமும் அந்த குழந்தையோட வளர்ப்பில் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்படுது, குழந்தை சரியாக எல்லாரு கூடயும் பழகுதா இல்லையான்றதை என்ஷூர் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சார், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், இல்லை எவ்வளவு குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம், ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், இல்லை வந்து என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த குழந்தை கிண்டர் கார்டனுக்கு வரணுன்றது ரூல். அந்த குழந்தை அது எவ்வளோ பெரிய பணக்காரர், அம்பானியோட குழந்தையாக இருந்தால் கூட நீ அந்த கிண்டர் கார்டனில் வரணும். அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனி ஆசிரியரை போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. 2வது, இப்போ ஸ்கூல் போகணும் அப்படின்னா, ஸ்கூல் வந்து அங்கே 6 வயசில் ஸ்டார்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8வது வரைக்கும் கிரேடே கிடையாது, கிரேடும் கிடையாது, ஃபெயிலியரும் கிடையாது. இன்னொன்று, இப்போது உங்களுக்கு ஒரு வருஷம் ஸ்கூல் அட்டன் பண்ண முடியல, அந்த குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து அந்த கிரேடில் வச்சுருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கிரேட் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த குழந்தைய எழுத தெரியுது தெரியல அப்படின்னாலும் அடுத்த கிரேடுக்கு அந்த குழந்தைய வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 8வது வரைக்கும் இது நடக்குது. நிறைய பேர் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, 8வது வரைக்கும் பாஸ்போர்ட்டு தான் இது பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. 8வது வரைக்கும் அந்த குழந்தைய வந்து குழந்தையாக இருக்க விடுறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குறைந்தபட்ச கூட்டல் கழித்தல், குறைந்தபட்ச பெயர் சொல்லுதல், குறைந்தபட்ச அந்த மதர் டங்கை வந்து படிக்கிறதுக்கான திறன், இதை பார்க்குறாங்க. இந்த முடிச்சுட்டு தான் அவங்க 9th 10th தான் கிரேடுன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. 18 வயசு வரைக்கும் இங்கே வந்து +2 கான்செப்ட் இருக்குது, அங்கே +3 கான்செப்ட் இருக்குது. 10th முடிச்ச உடனே நீங்கள் +1 +2 +3ன்னு ஒரு டிப்ளமோ மாதிரி ஒரு கோர்ஸ்குள்ளே போவீங்க. அதில் உங்களுக்கு ஜென்ரல் காம்பிடென்சிலேருந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்ததுலேருந்து கல்லூரி போகிறீங்கன்னா கல்லூரியும் இலவசம் தான். இந்த பள்ளிக்கல்வி முழுக்க இலவசம். 1வதுலேருந்து நீங்கள் 13வது வரைக்கும் நீங்கள் எது படித்தாலும் இலவசம். அந்த கல்லூரி கல்விக்கு நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்வே கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. உங்களுக்கான கல்வி கட்டணம் கிடையாது. இங்கே ஒரு விஷயம் கேட்கணும் சேஷோ. இப்போது அது சிங்கப்பூராக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஸ்கூல்லேருந்து அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கூல் ஃபைனல் இருக்குல்ல, அதுக்கு ரேஸில் ஓடுற மாதிரி இப்போ பிள்ளைங்களை தயார்படுத்துகிறாங்க இல்லையா? எப்படின்னா ஸ்கூல் வந்து செகண்டரி தான். அந்த நேஷ்னல் லெவல்லையோ அல்லது ஸ்டேட் லெவல்லையோ ஏதோ ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறானுங்க. அதில் போய் நீ ஸ்கோர் பண்ணுறது தான் வந்து அல்டிமேட் எய்ம்ங்கிறது. எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் தயாராகிறாங்க. அதுக்கு கூட இன்ஸ்டியூஷன்ஸ் அமைப்பும் அப்படி தான் இருக்குது, பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஸ்டிஞ்சண்ட்டாக இருக்குது. எப்படின்னா இப்போது எல்லோரும் எல்லாத்தையும் படிச்சிட முடியாது இல்லையா? டாப் ஸ்கோரர்ஸ் தான் இந்த இடத்துக்கெல்லாம் போகலாம், அது கீழே இருக்கவங்களாம் இங்கே தான் போகலாம், அது கீழே இருக்கவங்களாம் இங்கே தான் போகலாங்கிற மாதிரி பிரித்து விட்டுறானுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் அது மாதிரி நம்ம பண்ணுறதில்ல இல்லையா? என்னென்னா நீ எது வேணாலும் பண்ணின்னு விட்டுறோம்ல. அங்கே அது மாதிரி அங்கே ஈஸ்ட்டில் போகும்போது எல்லா இடமும் நான் தான் பார்த்தேன். இப்போ இது மாதிரி இங்கே நார்டிக் கண்ட்ரீஸ்லையும் அப்படி தானே? இல்லை சார், எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய மார்க்கும் நீங்கள் 10th முடித்த உடனே நீங்கள் என்னவாக போகிறீங்கன்றதை உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுறாங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய ஆந்த்ரோபாலஜி படிக்கணும், ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான தனி பிரிவு நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து மியூசியம் ரிலேட்டட் படிக்கணும், எனக்கு வந்து சயின்ஸ் படிக்கணும், ஜென்ரல் காம்பிடன்ஸ்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுதான் ஜென்ரல் காம்பிடன்ஸ் அவங்க பொறுத்த வரைக்கும். அதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ படி. எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் நம்ம 2018க்கு முன்னாடி சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வச்சுருப்போம்ல சார், அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான். நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அப்ளை பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு எங்கே சீட் இருக்கோ அது பிரகாரம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அது மார்க் மட்டும் பொறுத்து இல்லை, இடஒதுக்கீடு முறை அங்கே பின்பற்றுறாங்க. அப்படியா? என்ன இடஒதுக்கீடு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நார்தர்ன் நார்வேல வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 10 வருஷமாக நீங்கள் நார்தர்ன் நார்வேல இருக்கீங்க அப்படின்னா அங்கே மக்கள் தொகை குறைவு. நார்தர்ன் நார்வேலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா கல்லூரியிலையும் உங்களுக்கு வந்து 15% இடஒதுக்கீடு இருக்கு. ஏன்னா நார்தர்ன் நார்வேலேருந்து நீங்கள் அடுத்தடுத்து ஓஸ்லோ நோக்கி வருவீங்க. எல்லா இடத்துலையும் அங்கேருந்து படிக்கிறவங்க வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்கள பின்னாடி இருந்தாங்களா? ஆமாம் சார். அங்கே மக்கள் தொகையும் குறைவு, மக்கள் தொகை குறைவு. ஆனால் அந்த அட்டைன்மெண்ட்ஸ், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்ஸ் ரொம்ப பின்னாடி இருந்தாங்களான்னு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த லெவலுக்கு இருந்தாங்க முன்னாடி, இப்போ இல்லை. ரெண்டாவது வந்து அங்கேயே வந்து மக்கள் தொகை குறைவுன்றதுனால அந்த ஊருக்கு மக்கள் போகணும் அப்படின்றத வந்து பாப்புலேஷன் மைக்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து சாமின்னு ஒரு இனக்குழு இருக்குது நார்வேல. அவங்க தான் வந்து இந்த வைக்கிங்னு சொல்லுவாங்க. வைக்கிங்ஸோட தற்கால ஆட்கள். அவங்களுக்காக வந்து ஒரு 5% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த சாமி இனக்குழுக்களோட இனக்குழுக்களை இப்போ எந்த லெவலுக்கு கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. சாமிக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு, சாமிக்குன்னு ஒரு கவர்னர் இருக்காரு, சாமிக்குன்னு தனியா வந்து நார்தர்ன் நார்வேல ஒரு பெரிய பார்லிமெண்ட், ஒரு யூனிவர்சிட்டி தனியா கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மொழியில நீங்க படிக்க விரும்புனீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் போய் நீங்க படிக்கலாம். ஓகே. அந்த மக்களுக்கு 5% இடஒதுக்கீடு கட்டாயமாக கொடுக்குறாங்க. இந்த ரெண்டும் சேர்த்து 20% இடஒதுக்கீடு அங்கே இருக்குது. இதை தாண்டி தான் மற்றவர்களுக்கான ஜென்ரல் காம்படன்ஸ் சீட்ஸ் வந்து வரும். சரி, இது தொடர்பாக இன்னொரு கேள்வி. இப்போ இங்கே நம்ம இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்னுக்கும் அதை வச்சு கேட்குறேன். இப்போது நேற்று வந்து ஒரு கொரியாவில், சைனாவில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படிச்சுருந்தேன். அதில் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்டேட்டே வந்து, ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ் தான், அவங்க கான்ஷியஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஜினியரிங் தான் வந்து இப்போ பெரிய அளவில் புஷ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏஐ, அதுக்கப்புறம் வந்து என்னது லோ ஆல்டிடியூட் இன்ஜினியரிங்னு சொல்கிறான். இந்த இது ட்ரோன் பறக்க விடுறது, அப்புறம் ஏர் டாக்ஸி, அந்த மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க பிறகு. இப்போ இந்த ஸ்பெஷலைசேஷனில் தான் நிறைய பேரை வந்து அனுப்புகிறாங்களே. அதே சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, லிபரல் ஆர்ட்ஸு மற்றதெல்லாம் இருக்குல்ல, பழைய மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் குறைக்கிறானுங்க. அதுக்கு உண்டான சீட்ஸே குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுருந்தேன். இப்போ அந்த மாதிரி அதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வருஷம்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பிஏ தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன காலேஜ், கவர்மெண்ட்டில் எவ்வளோ காலேஜ் வச்சுருக்கோம்ல, டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, வாத்தியாரெலாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் இல்லாமல் யூனிவர்சிட்டியே அப்படி ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லாத டிபார்ட்மெண்ட்லாம் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் இதுக்கு வந்து எல்லாம் மோதுது கூட்டம். எதுக்கு? இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, அது கற்றுக் கொடுக்குறது வாத்தியார் இருக்கானா, வாத்தியார் இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆனால் டிமாண்ட் அது மாதிரி இருக்குது. இப்போ அந்த பேட்டர்ன் தான் அங்கேயும் பார்க்குறோம் நம்ம, எங்கள் ஈஸ்ட் ஏஷியாலையும். அந்த மாதிரி அங்கேயும் இருக்கான்னு கேட்குறேன். எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது சார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு வருஷம் நார்வேல குறையுது அட்மிஷன். வரமாட்டேங்கிறாங்களே, வரமாட்டேங்குது, குறையுது. இன்னொன்று வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க வந்து டீச்சர் எஜுகேஷனுக்கு, எஜுகேஷனல் பெடகாஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பெடகாஜி கோர்சஸில் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, கிண்டர் கார்டனில் வந்து குறைந்தபட்சம் வந்து 2 பெடகாஜி படித்த டீச்சர்ஸ் இருக்கணும். அந்த டீச்சர்ஸ் வந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கணும். 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை அதுக்கான டீச்சர்ஸ் தேவை. ஸோ அதனால் அவங்க எதிர்நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, டீச்சர் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டீச்சர் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் டீச்சர் எஜுகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வாங்கக்கூடிய கல்விக்கடன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கல்விக்கடனை வந்து நீங்கள் ஒரு ரூரல் ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா அதை மொத்தமாக வந்து சப்சிடி ஆக்கிடுறாங்க. இல்லை, நீங்கள் முன்னாடி ஃப்ரீன்னு சொன்னீங்களே காலேஜ் எஜுகேஷன். காலேஜ் எஜுகேஷன் ஃப்ரீ சார். உங்கள் செலவுக்கு கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஓகே. உங்களுடைய தனிப்பட்ட செலவு உங்களுடைய தனிப்பட்ட செலவு ஆகும் இல்லையா சார்? அதுக்காக வருடத்திற்கு மாதத்துக்கு 1000 to 1500 உங்கள் தனிப்பட்ட செலவுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அதில் வந்து நீங்கள் வீட்டை விட்டு தள்ளி போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 40% வந்து ஸ்காலர்ஷிப்பாக தராங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு அதை திரும்ப கட்டணும். திரும்ப கட்டுறதுல நீங்கள் டீச்சர் எஜுகேஷன் மாதிரி படிச்சுட்டு நீங்கள் ரூரலில் போய் வேலை பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக வந்து சப்சிடைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. உங்களுக்கு அந்த லோனையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்சிடைஸ் பண்ணி மொத்தமாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவை நாடு முழுக்க எல்லா கல்வி நிலையங்கள்லையும் வந்து டீச்சர்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து டீச்சர் எஜுகேஷனை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எது படித்தாலும் அதில் வந்து பேசிக்கலாக வந்து இந்த ஏஐ பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்று இருக்கும். மினிமம் வந்து டேட்டா அனாலிசிஸ் யூஸிங் ஆர் பைத்தான் அப்படின்றத வந்து கோடிங் எல்லாத்தையும் வந்து ஒரு மேண்டட்ரி பேப்பராக வைக்கிறாங்க. நீங்கள் எது வேணால் படி, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படி. லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஒரு சப்ஜெக்ட் உள்ள கண்டிப்பாக இருக்கும்.
நீங்கள் இங்கே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இங்கே பண்ணீங்கல்ல, அதுக்கும் இப்போ அங்கே போய் பார்க்குறீங்க, அந்த யூனிவர்சிட்டியில் அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க இல்லையா, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்க. ஆனால் கிளாஸ் நடக்கிறதையும் பார்ப்பீங்க, நீங்களும் கிளாஸ் எடுப்பீங்களா இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே படிச்சிருக்கிறத படித்ததுக்கும் படித்த பேட்டர்ன் இருக்குல்ல, படித்ததுன்னா சப்ஜெக்டை சொல்ல, என்ன மெத்தடில் படிக்கிறீங்க, பெடகாஜி சொல்கிறீங்கல்ல, அதுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க? நம்ம ஊரில் வந்து தியரி தனியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் தனியாக இருக்கும். அங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அந்த சப்ஜெக்ட்லேயே தியரியும் இருக்கும், ப்ராக்டிக்கலும் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கலில் வந்து லேப் தனியாக லேபுன்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்காது. அந்த தியரிக்கான லேப் செஷனும் வந்து அது கூடவே நடக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட்ஸாக இருக்கும். அந்த அசைன்மெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. இதை வந்து மேண்டட்ரியாக எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நம்ம ஊரில் வந்து 3-4 கிரெடிட்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக நார்வேல வந்து ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் 30 கிரெடிட்ஸ் தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அது எந்த கல்வியும் இதுவாக இருந்தாலும், யூஜியாக இருந்தாலும், பிஜியாக இருந்தாலும், பிஹெச்டியாக இருந்தாலும், ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் வந்து 30 கிரெடிட்ஸ், வருஷத்துக்கு 60 கிரெடிட்ஸ், அதுதான் லிமிட், அப்பர் லிமிட். அந்த 60 கிரெடிட்ஸ்குள்ளே நீங்கள் 60 கிரெடிட்ஸ்குள்ளே தான் நீங்கள் படிக்க முடியும். அந்த கிரெடிட்ஸுக்கு ஏற்றாற் போல் வந்து ஒரு 10 கிரெடிட் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து தியரி இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், ஓரலும் இருக்கும். எல்லாமே கலந்து இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே அந்த சப்ஜெக்ட் மேலே எப்படி வந்து காம்படன்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதை தான் அவங்க இல்லாட்டி நான் இப்படி கேட்டு பார்க்குறேன், அசஸ்மெண்ட் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இங்கேயோட அங்கே கூடவா? அப்படி சொல்ல முடியாது. இல்லை சார், அசஸ்மெண்ட் அவங்க எப்படி அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் பேஸில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ஒரு சினாரியோ கொடுத்து நீ இதில் என்ன பண்ணுவேன், அது மாதிரி இங்கே நடக்குதுவா? இங்கே நடக்குமா? இங்கே நடக்காது சார். அதுதான் கேட்குறேன். அது மாதிரி இங்கே நடக்காது இல்லை. ஏன்னா இங்கேயும் அங்கேயும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் எடுத்தோம், அங்கே டிஏவாக ஒர்க் பண்ணோம். இங்கே கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் தியரியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியில் நான் உனக்கு இந்த அப்ளிகேஷன் வருது, இந்த அப்ளிகேஷனில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ணு, பென்ட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணு, இப்போ ஹெல்த்தில் வந்து ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இஹெச்ஆர் டேட்டாவில் என்ன மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்றதை நீ எழுதி கொடு, நீ ஒரு சிஓவாக இருந்தால் நீ என்னென்ன செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத டாக் கொடு அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் கொஷினாக வச்சாங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து முறையே இங்கே வேற அங்கே வேற, ரெண்டுமே வேறு வேறையாக தான் சார் இருக்கு. இப்போது நம்ம வந்து நிறைய வந்து இந்த புது தொழில்நுட்பத்தினால இப்போ ஒரு கேட்டகலிஸ்மிக்கல் சேஞ்சஸை எதிர்பார்க்குறோம், என்ன வரப்போகுதுன்னு தெரியலன்னா பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம 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 சமுதாயம் தயாராகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது வந்து இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும், அது ஒட்டுமொத்த சமுதாயமாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்ன எப்படி தயாராகிறதுக்கு? ரொம்ப வேகா இருக்கா என் கொஸ்டின்? இல்லை சார், எனக்கு புரியுது. நம்ம ஆட்கள் வந்து தனித்தனி துறையாக பார்க்காதீங்க, எல்லா துறையிலையும் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எக்ஸ்பர்டைஸையும் எப்படி வளர்த்துக்க முடியும்னு பாருங்கள். நீங்கள் எது வேணால் படிங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ், லிபரல் எது படித்தாலும் குறைந்தபட்சம் அதில் எப்படி டெக்னாலஜியோடு சேர்த்து படிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வான்ஸ்டு வைஸ் நமக்கு இல்லை. அது நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை, அது பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுல. நீங்கள் தனியாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் எப்படி ஏஐ மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சார் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் நியூரல் நெட்வொர்க் வச்சு புதுசாக மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிப்பேன், புதுசாக வந்து இது கண்டுபிடிப்பேன்னா சிரிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்க ஒரு லாஸ்ட் இயர் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஜெஃப்ரி ஹிண்டன் பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணார். எல்லாமே இப்போ மாறிட்டு வரும்போது உங்கள் துறை சார்ந்து ஒவ்வொரு துறையிலையும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதற்கேற்றாற் போல் நீங்கள் தயார் பண்ணணும். அதை தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கேட்ஸ் ஓப்பன் ஆகும். அவ்வளோ இது நம்மளால் இப்போ இது பண்ண முடியுமா? நமக்கு என்ன வரப்போகுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுமா? வரப்போகுதுன்றதை கெஸ் பண்ண கூட தேவையில்லை சார். இப்போ என்ன டெக்னாலஜி வந்திருக்கோ அந்த டெக்னாலஜியை பற்றி அதை மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு இல்லை அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணுற லெவலுக்கான காம்பிடன்ஸை வளர்த்துக்கலாம். அதை வளர்த்துக்கிட்டாலே அடுத்து என்ன டெக்னாலஜி வந்தாலும் என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜியை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கம்பெனிஸும் இன்னைக்கு. இப்போ இது வந்து இப்போது ஏஐ வர்ற மாதிரியே இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்குண்டான ஒரு இதுவாக வந்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் உங்கள் யூனிவர்சிட்டிலாம் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா?
ஆமாம் சார், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஃபின்லாண்ட் அண்ட் எங்கள் யூனிவர்சிட்டிஸும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு நிறைய இருக்கோம், ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊருக்கும் மற்ற ஊருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா, நம்ம ஊரில் ஏஐ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. எந்த பக்கம்? ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பக்கம் தான் தள்ளி விட்டுருக்காங்க. எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து மிஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் கீழே இருக்குது, ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்குது. ஃபிசிக்ஸ் அங்கே டேட்டா சயின்டிஸ்டாக ப்ரொஃபஸராக இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் மாஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ் பண்ணவங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து வந்து அந்த நார்மலைசேஷன்லேருந்து எல்லாத்தையும் இன்றைக்கி அதில் வந்து தியரிட்டிக்கல் மிஷின் லேர்னிங்கில் என்ன பண்ணலாம், எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணலான்னு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து அந்த அதுக்கு வந்து நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஆமாம் ரைட்டா. ஆனால் மெயினாக ஒர்க் பண்ணுறது அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமாம் அப்படி தானே? ஆமாம் சார், இன்ஜினியரிங்கிட்ட கொடுத்துட்டு ஏஐக்கும் ஃபிசிக்ஸுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்றாங்க. ஆனால் உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு டேட்டா சயின்டிஸ்டாக பெரிய ஏஎம்எல் ரிசர்ச்சர் எல்லாருக்கும் பேக்ரவுண்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி பெரிய லெவலில் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து அதை டோட்டலாக இன்ஜினியரிங் சைட் தள்ளி விட்டுட்டோம். இன்ஜினியரிங் சைடில் அவங்க கோரில் வந்து எல்லாத்தையும் படிக்கிறது மாதிரி ஏஎம்எல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஏஎம்எல் படிக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிற அப்ளிகேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கலாம். அதுக்கான விஷயத்த தான் வந்து இங்கே இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். இப்போது நம்ம வந்து இந்த ஒரு பக்கம் இந்த தொழில்நுட்பம் அப்படி அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு மொழி இல்லையா? ஏன்னா அது நமக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது, ரொம்ப நெடிய வரலாறு இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்காக பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த டெக்னாலஜி வரும்பொழுது மொழியெல்லாம் வந்து மொழி தெரியணும் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப சுலபமாக சமாளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை, அதை தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக உலகத்தில் இருக்க எங்கே எதை வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு மொழி தெரிஞ்சால் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறது எல்லாத்துக்கும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், என்ன ஜாப்பனீஸாக இருக்கட்டும், சைனீஸாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே. அப்போது நான் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னா கூட மற்ற மொழிகள் தெரியாதது வந்து எனக்கு அது தடையாக இருக்க போகிறது இல்லை இந்த தொழில்நுட்பத்தினால அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் வந்து அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு வேற்றுமொழி கலாச்சாரத்துக்கோ இல்லை வேற்றுமொழி நாட்டுக்கோ போயிட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை அந்த மக்களோட இன்டெகிரேட்டாக வருவீங்க அப்படின்னா அங்கே வந்து மொழி மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த மொழியோட கலாச்சாரமும் பின்னி பிணைஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். மற்றபடி இப்போ நான் வந்து அவங்களோட பேச போகிறேன், அவங்களோட கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அந்த மொழி வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்காது. இப்போது நம்ம மும்பை போகிறோம், ஒரு 2-3 நாள் தங்க போகிறோம், தங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் ஹிந்தி தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட வந்துச்சு சார், கர்நாடகாவில் ஒரு பையன் வந்து கன்னடா தெரியாது, நான் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட ஆட்டோ புக் பண்ணோம், அவன் சாட் ஜிபிடியில் போட்டு எனக்கு இந்த இடத்துக்கு போனோம், ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஹவு மச் இஸ் த ஃபேர் அப்படின்னு அது வந்து கன்னடத்தில் சொல்லுது. ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து இவ்வளோ ரூபான்றாரு, 2 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வந்து மக்களுக்கு வந்து வேறு நாடுகளுக்கோ வேறு இடங்களுக்கோ செல்லும் போது அந்த லாங்குவேஜ்ன்ற ஒரு பேரியர் வந்து குறையும். நீங்கள் ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்துட போகிறோம், ஆனால் அந்த மக்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த மக்களோட நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண போகிறீங்க, இல்லை அங்கேயே ஏதாவது அடுத்த லெவலுக்கு நீங்கள் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா அப்போ அந்த மொழியோட அந்த கலாச்சாரத்தையும் கற்றுக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக முடியும். சரி, இப்போ நிறைய வந்து அலுவலகத்துலேயோ பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் வந்து எழுத வேண்டிய வேலைகள்லாம் இருக்குல்ல, அது சாட் ஜிபிட்ட கொடுத்து எழுத சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எழுத சொல்கிறது வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு அது சரியாக பண்ணோம், அதை வந்து தமிழில் அது மாதிரி பண்ண முடியுமா? அதை பற்றி என்ன உங்கள் அனுபவம் என்ன சார்? நீங்கள் எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஃபைல்களையோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட அலுவலக கோப்புகளையோ அலுவலகம் சார்ந்த வேலைகளையோ சாட் ஜிபிடி மாதிரியான ஒரு எல்எல்எம் கிட்ட கொடுக்காதீங்க.
ஏன் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் லைனில் போயிட்டு ட்ரைனிங்காக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும் அந்த டேட்டாவோட கான்டெக்ஸ்ட்டையும் அது சர்ச் பண்ணும். ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கான பதிலை தான் கொடுக்குது. இப்போ நார்மலாக எனக்கு ஒரு லீவ் லெட்டர் வேணும்னு கேட்குறீங்களா, அது ஓகே. இப்போது ஆனால் அரசாங்கத்தில் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எனக்கு இப்படி ஒரு லெட்டர் ஆஃப் ஃப்ரேம் பண்ணி கொடு, இப்படி ஒரு மாடலை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்குறது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஏன் சிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கான்டெக்ஸ்டோட உங்கள் இன்புட் டேட்டாவையும் அது எடுக்குது, அதற்கான கான்டெக்ஸ்டையும் அது தேடி ஆன்லைனில் எடுக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணும். அந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணும்போது அது உங்களுடைய வேலை சார்ந்த இடத்திற்கும் சிக்கலாக முடியும். ஏன்னா கவர்மெண்ட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வந்து இப்போ நார்வேல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் வந்து இந்த டீப்சீக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க சார் நார்வேல. ஏன் டீப்சீக்கை பேன் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து சைனீஸ் சர்வரில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு. சாட்ஜிபிட்டியும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நார்வேயோட டிஃபென்ஸு, போலீஸு இந்த மாதிரியான இடங்களில் வந்து அவங்க தெளிவாக சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இந்த எல்எல்எம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதையும் தாண்டி எல்எல்எம் தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்க ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷனாக வச்சுருக்காங்க. அதோட சர்வர்கள் வந்து அந்த லோக்கல்குள்ளேயே இயங்குற மாதிரி அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆப்ஷன் தராங்க. அரசாங்க வேலைகளிலோ இல்லை சென்சிட்டிவ் டேட்டாலையோ வேலை செய்கிறவங்க யாரும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு எழுத சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சாட்ஜிபிடி மாதிரியான எல்எல்எம்ட்ட உங்களுடைய பர்சனல் டேட்டாவை கொடுக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழில் வந்து இதுக்கு சரியான இது இன்னும் வரல, சரியான எல்எல்எம்ஸ் வந்து வரல. ஏன் தமிழில் வரல அப்படின்னா, என்எல்பி ரூல்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து சிமாட்டிக்காக வந்து நம்ம இன்னும் செட் பண்ணல. கிராமர் ரூல்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அது என்ன என்எல்பின்றது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சார். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து ஒரு மொழியை நீங்கள் வந்து விவரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எழுதுவதற்கான இலக்கிய விதிகள் இருக்குது. அந்த விதிகள் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து வரிசை போல் வந்து அடுக்கி அதன் மூலமாக நீங்கள் கொடுத்து சொற்சொடர்களை வந்து அதன் மூலமாக உருவாக்கலாம். அதை வந்து இங்கிலீஷில் வந்து 30,000 வார்த்தை தான் அதிகபட்சம் நமக்கு இருக்கிறது. இங்கிலீஷில் 30,000 வார்த்தை தான். அந்த வார்த்தையில் வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து ஈஸியாக எழுதிட முடியும். ஆனால் தமிழில் நமக்கு இருக்கிறது 247 எழுத்து. வார்த்தைகள் வந்து லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அதற்கான தெளிவான இலக்கிய விதிகள் வந்து நம்மள்ட்ட ஆன்லைன்லையும் இல்லை, சரியாகவும் நம்மளால் வந்து டிஃபைன் பண்ணுறது அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். ஒரு ரிசர்ச், ஒரு 5-6 வருஷம் ரிசர்ச் ப்ராஜெக்டாக பண்ண வேண்டிய வேலை. ஆனால் அந்த இலக்கிய விதிகள் இல்லாமலேயே கூகுளும் அமேசான் இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள் வந்து ஆன்லைனில் எழுதியிருக்காங்க இல்லையா சார். ஆன்லைனில் பிளாக்ல பேசுறது இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு அவங்க வந்து அதுலேருந்து ஒரு இலக்கிய விதியை வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. அந்த இலக்கிய விதி வந்து என்றைக்கும் சரியாக இருக்காது. ஏன்னா ஆன்லைனில் வந்து நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். பிளாக் போஸ்ட்டில் எழுதியிருப்போம், கூகுள் ஃபாரமில் எழுதியிருப்போம், இப்படி பல இடங்களில் வந்து எழுதியிருப்போம். அதை இலக்கிய விதியாக வரும்போது தமிழில் வந்து சரியான பதில்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம். நிறைய தவறான வார்த்தைகள், நிறைய தவறான சொற்சொடர்கள், ஒற்றுப்பிழை, இப்படி வந்து பல விதமான சேஷம். இப்போது நம்ம அந்த மதுரை ப்ராஜெக்ட்லாம் இருக்குல்ல இல்லையா, பழைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அக்சஸ் பண்ணாதா? அது அக்சஸ் பண்ணும் சார். அதுவும் நிறையா தானே இருக்குது. ஆமாம், அது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணி இப்போ வருது. ஆனாலும் வந்து அது எல்லாமே பத்தாது. ஏன்னா தமிழில் வார்த்தைகள் அதிகம் இல்லை சார். தமிழில் எழுத்தே 247 இது இருக்குது நமக்கு. அப்போது வந்து வார்த்தைகள் வந்து இன்னும் அதிகமாக வரல சார். அதனால் மிகப்பெரிய ஒரு வேர்ட் கார்பஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வேர்ட் கார்பஸும் சரி இதுவும் சரி ரொம்ப பெருசு. அதை கேட்டார் போல் இப்போது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டாக நீங்கள் எடுத்து ஃபண்ட் பண்ணி பண்ணால் கூட அது 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை தாண்டின இலக்கிய விதிகள் நமக்கு தெரியாமலே இருக்கலாம். பெரும்பான்மை இலக்கிய விதிகளை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். தமிழ் வந்து மிகப்பெரிய மொழி, அது நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை கமர்ஷியலைஸ் எப்படி ஃபியூச்சர் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் நம்ம மொழிக்கான பெரிய அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூனிகோடில் வந்து அதை தமிழ் மொழி உள்ளே கொண்டு வந்தனால தான் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ போயிருக்கிறதுக்கு சாத்தியக்கூற உருவாக்குனது அதுதான்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஏற்படுத்தப்பட்டு அந்த யூனிகோடு ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் கூட நடத்தினார்ல இல்லையா. அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இவ்வளோ புழங்க மொழியாக அது மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்களா. இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறத அதெல்லாம் சாத்தியப்படுத்தியிருக்குன்ட்டு. ஆனால் இது பத்தாதுங்கிறீங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது? ஆமாம் சார், இது வந்து நல்ல அற்புதமான ப்ராஜெக்ட் தான் அந்த யூனிகோட் பண்ணது. யூனிகோட் பண்ணதில் இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளால்
தமிழ்ன்றது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல வந்து எல்லா இடத்துலையும் வந்ததுக்கான பேக்கெண்ட் வந்து யூனிகோடு தான். ஆனால் அதை தாண்டி வந்து தமிழில் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தெளிவாக இப்போ ராசா NLU பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது சார். ராசா NLU பேக்கேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் NLU பேக்கேஜ். அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த பேக்கேஜஸ் மாதிரி தமிழ் அவங்க வந்து 14 மொழி சொல்கிறாங்க. இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், இந்த மாதிரி அந்த மாதிரியான தமிழில் ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜஸ் வந்து நம்மளால் ஏற்படுத்த முடிஞ்சா முழுக்க ஸ்கீமா வைஸ் நம்ம வந்து ரூல்ஸை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சா அது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதை யார் பண்ணணும்? அதை வந்து தனி ஒருத்தராலையும் பண்ண முடியாது. அரசு பண்ணாலும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக தான் போகும். 5 வருஷம் குறைந்தபட்சம் தேவையாக இருக்கும். பல்வேறு தமிழறிஞர்களையும் சரி டெக்னாலஜிஸ்டையும் சரி 2 பேரையும் சேர்த்து அதை எப்படி எழுதணும், என்னென்ன விதிகள் அப்படின்னு டிஃபைன் பண்ணி கொடுத்து வந்தால் அதை நம்மளால் கண்டிப்பாக சாத்தியப்படுத்த முடியும் சார். அதுக்கான வேலைகள் இன்னும் துவங்கலை. அதுக்கான வேலைகள் வந்து என்ன சிக்கல் அப்படின்னா தமிழ் அறிஞர்களை நீங்கள் இது பண்ணணும். இது ஏன்னா தமிழ் அறிஞர்கள் மட்டும் பண்ணுற வேலை இல்லை. அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸு, ஆராய்ச்சியாளர்கள் இவங்களையும் உள்ளே கூப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அது. அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்டும் பண்ணணும், இவங்களோட NLP இன்ஜினியர்ஸ் ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை. இப்போ நீங்கள் வந்து பல பேர்கள்ட்ட இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லை? நம்ம பல குழுக்களில் நம்ம பையன்கள்லாம் இருக்கீங்க, எல்லோரும் வெவ்வேறு கதைகளை பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அதில் ஏதாவது இதை பற்றி ஏதாவது எங்கேயாவது ஒரு மூவ் இருக்கா இந்த மாதிரி செய்யணும்? நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் தன்னாலான வேலைகளை வந்து இதில் சின்ன சின்ன ரூல்ஸ் எழுதுறது, சின்ன சின்ன ரூல்ஸ் அப்டேட் பண்ணுறது, நிறைய வள்ளுவர் திருக்குறளோட இதை ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு நிறைய தன்னார்வலர்கள் வந்து தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்ன, பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்களாலையும் தாண்டி அவங்களுடைய உடல் உழைப்பை அவங்க நேரத்தையும் மீறி வந்து இந்த வேலையை வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு கோரி நிற்கிது, அது ஒரு நிற்குது. ஏன்னா அது மிகப்பெரிய வேலை சார். அந்த வேலையில் தனித்தனியாக என்ன பண்ணாலும் வந்து அது ஒரு மிகப்பெரிய தாஜ்மஹால் கட்டுற மாதிரி தான் வேலை. தனித்தனியாலாம் வந்து ஒவ்வொரு செங்கலாக எல்லாரும் வைக்கிறோம். ஆனால் தாஜ்மஹாலாக எழும்புறதுக்கு இன்னும் காலம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சிக்கல் தான் சார் இருக்குது. நிறைய தமிழ் ஆர்வலர்கள் வந்து தனித்தனியாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது பத்தாது சார். இப்போ நீங்கள் வந்து வரீங்க, அங்கேருந்து இங்கே சம்மர் லீவுக்கு வரீங்க, வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக என்ன தெரியுது? எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது வந்து இப்போ ரீசெண்டில் வந்து தெரிஞ்சது வந்து நான் முதல்வன் திட்டம் தான் சார். நான் முதல்வன் திட்டம் ஏன் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, முன்னாடி வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் வந்து ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து கம்மி. கோர்சஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு தனியாக பணம் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கோர்சஸோ இல்லை ஒரு CCNA நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு 15,000-20,000 ஆகும். இப்போது நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து ஓரளவு வரேன் அப்படின்ற இருந்தனால என்னால் படிக்க முடியும். ஆனால் கூட படித்த பல மாணவர்களால் வந்து அதனால் படிக்க முடியாது. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ நான் முதல்வன் மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்ததுனால ஒரு பின்தங்கிய கல்லூரியில், அரசு கல்லூரி, பொறியியல் கல்லூரி எதில் இருந்தாலும் அவங்களால வந்து அந்த கோர்சஸை வந்து ஈஸியாக அக்சசபிள் பண்ண முடியுது. ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும் அப்படின்னு. அதன் மூலமாக அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அவங்களோட பற்றி பேசும்போது வந்துட்டு எனக்கு காலேஜில் கொடுக்கறது ஓகே, பட் எனக்கு இது வந்து இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பேசி பார்த்தீங்களா? ஆமாம் சார், நிறைய சொன்னாங்க. எனக்கு வந்து காலேஜில் வந்து ஓகே, அது வந்து எனக்கு பேசிக் கிராஜுவேஷனுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கோர்சஸ் பண்ணும்போது எனக்கு வந்து க்ளவுடில் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் சர்டிஃபைடு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன், இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது சர்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வந்து எல்லாரும் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது டிஃப்ரெண்ட். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10%லேருந்து 20% அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரெண்டாவது வந்து இப்போது நார்வேயில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து காலையில் உணவுலாம் கொடுக்க மாட்டாங்க. மதிய உணவும் வந்து நார்வேல கிடையாது. ஸ்வீடனில் வந்து மதிய உணவு கொடுப்பாங்க. காலை உணவு வந்து ஆப்ஷனலாக நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து காலை உணவும் சரி மதிய உணவும் சரி பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச். இதை நான் வந்து எங்கள் யூனிவர்சிட்டி வந்து பீஸ் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் உலகம் முழுக்க. பீஸ் ஸ்டடீஸ் அண்ட் இந்த ஆந்த்ரோபாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் யூனிவர்சிட்டி. அதில் ஒரு டாப் 100ல் இருக்குது. ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் நாங்கள் வந்து நார்வேல வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்,
காலை உணவு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தா என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். சார் இதை நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் சார் நீதி கட்சியில். நாங்கள் அங்கே இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்து காட்டினப்போ அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பண்ணார். எப்பா இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு நீங்கள் அப்போ பண்ணிட்டீங்களா, இப்போது இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வந்து அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அப்போ தான் அவர் சொன்னார், ஓகே சவுத் ஏஷியாவிலே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்தியாவில் இது பண்ணுறீங்கன்னா இது பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அவர் ஆச்சரியமாக சொன்னார். ஏன்னா ஒரு வளர்ந்த நாட்டிலேயே வந்து அங்கே வந்து அங்கே பள்ளிக்கல்வி ஃபுல்லாக வந்து இலவசம், அங்கேயே வந்து மதிய உணவும் காலை உணவும் அவங்களால வந்து கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இங்கே அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் சார். இப்போ நம்ம இந்த நான் முதல்வன் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் முதல்வனை வந்து ஒரு நம்மளுடைய ரெகுலர் கரிக்குலம் இருக்குல்ல, அது உள்ளே அது வந்துருந்துச்சுனாக்கா இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லை, இல்லை அந்த தேவை இருந்துகிட்டே இருக்குமா? அந்த தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேவை வந்து நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள் வந்து எப்பவுமே வந்து தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பைத்தான ஒரு கோர்ஸாக இன்டெகிரேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க, இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லையும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலையும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலும் அதை வந்து அவன் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவன் வந்து அதை போட்டு பார்க்கறதுக்கும் அதை வந்து நான் பண்ணுறது சரியா தவறா இல்லை அதில் அட்வான்ஸ்மெண்ட் படிக்கணும்னா அப்போவும் அவன் வந்து தனியாக வந்து வெளியே பணம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஒரு பேரியரை வந்து இப்போது நான் முதல்வன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. நான் முதல்வன் மூலமா நீங்கள் வந்து இலவசமாக நீங்கள் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது அது இன்னும் வந்து நீங்கள் பேசிக் லெவலில் இதை நம்ம கரிக்குலத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் அவனுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறோம். அதுவும் அவனுக்கு வந்து அரசாங்கம் ஒரு திட்டமாக கொடுக்கும்போது அவனுக்கான கேட்ஸ் இன்னும் நிறைய ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் எங்கே படிச்சிங்க? ஸ்கூலில் நான் எங்கள் ஊர்லேயே தான் சார், அரசு பள்ளியில் தான் சார். எங்கே படிச்சிங்க? கலவை அரசு. கலவைனா இங்கே ஆரணி பக்கமா? ஆமாம் சார், வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகே, அது முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் தான் இங்கே வந்தீங்க? ஆமாம் சார், காலேஜ். அது வந்து இப்போ அந்த அப்போ படித்ததெல்லாம் என் நினைவில் இருக்கா உங்களுக்கு? நினைவில் இருக்குது சார். அப்போல்லாம் எப்படி இருக்கும் அந்த நீங்கள் சொல்கிறதுல எந்த டைம் அது? 2006 10வது, 2008 12வது. 2006 அந்த டைம்லாம் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஸ்கூல் எஜுகேஷன்? அதெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷனில் இப்போ அப்போ இருந்ததை விட மாணவர்கள் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்காங்க சார். அப்படியா? அப்போ இருந்தப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கலைஞர் வந்து 2006 வந்தார். இப்போ வந்து ஆண்களுக்கு சைக்கிள் அப்படின்னாங்க, அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு தான் சைக்கிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கின செட்டு நாங்கள் தான். ஓ அப்படியா? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான சைக்கிள் வாங்கினது எங்கள் செட்டை தான். எங்கள் செட்டில் தான் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சொல்லிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு மட்டும் சைக்கிள் தராங்க, நமக்கு யாராவது சைக்கிள் தராங்க பாரு அப்படின்னு. அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் கொடுத்தாரு. அப்போ நாங்கள் படிக்கும்போது வந்து பள்ளிக்கல்வியில் வந்து பெருசாக வந்து 10th +1 +2 வந்து நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கு ஆசிரியர்கள் அப்போ குறைபாடு இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு இப்போ வந்தாங்க. இப்போ பார்க்கும்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கு. இன்னும் மாணவர்கள் வந்து அப்போ வந்து 100க்கு 100 200க்கு 200 வந்து ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா கடினமான பாடத்திட்டம் இருந்தால் அது நல்ல பாடத்திட்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் இப்போ 200 out of 200 எடுக்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில். நான் வந்து நார்வே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு சிலபஸ் டஃப்பாக இருந்தால் அதுதான் நல்ல சிலபஸ் அப்படின்னு நினச்சிருந்தேன். அங்கே போனப்போ தான் சொன்னாங்க, டஃப்பான சிலபஸ், யாரும் மார்க் எடுக்க முடியாத சிலபஸ் வந்து நல்ல சிலபஸ் கிடையாது. எல்லாருக்கும் அக்சசிபிலிட்டியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் அதுதான் நல்ல சிலபஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு வரணும். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்போ பார்க்கும்போது இப்போ சிலபஸ் நல்லா இருக்கு போல. மாணவர்கள் எல்லாம் பாருங்க, டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வாங்கி பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் புக்லாம் நிறைய வாங்கி பார்த்தேன் சார். பார்த்துருக்கீங்களா? சார் நிறைய அட்வான்டேஜாக நிறைய வந்து இன்ட்ராக்டிவ் ரீசனிங் பேஸில் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது மாணவர்களுக்கு வந்து நாங்கள் படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ராக்டிவாலாம் இல்லை. இப்போ இந்த தடவை லீவுக்கு வந்து ஊருக்கு போய் பார்த்தீங்களா? ஊருக்கு போய் பார்த்தேன் சார். ஸ்கூலுக்கு போனீங்களா? ஸ்கூலுக்கு போனேன் சார். நிறைய இப்போ வந்து பெரிய பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும், பற்றி பார்த்தீங்களா? 2 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டீரியல்லாம் பார்த்தீங்களா? மெட்டீரியலும் பார்த்தேன் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதாவது நாங்கள் படிக்கும்போது எல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருந்துச்சு. இப்போ அதை இடிச்சிட்டு பெரிய பில்டிங்காக கட்டியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் கெரியர் கைடன்ஸ் வேணும்னாலும் அதுக்கான ஆட்களை இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நாங்கள் படிக்கும்போது கெரியர் கைடன்ஸ்னால் பக்கத்து ஊரில் ஏதாவது நடந்தால் போவோம். இப்போது இப்போ கலவையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், இல்லை வேலூரில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும். அங்கே போய் நாங்கள் போயிட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வரும்போது அதுக்கான ரீச் அதிகமாக இருக்குது.
இப்போ அதில் இருக்க கண்டென்ட்டெல்லாம் வந்து இப்போ இங்கே ரொம்ப மெனக்கெட்ட எல்லாம் செய்கிறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்கூலில் வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா எங்கே இருக்காங்கன்னு முதல்ல அசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணோம், இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32,000 ஸ்கூல்ஸ் நம்ம கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு கிளாஸ், அதை ஒரு கிளாஸ்னால் ஒரு சாம்பிளாக ஒரு 50 பேர் எடுத்து ஒரு ஸ்கூல்லையும் அதில் வந்து அவங்க எந்த லெவலில் ரீச் ஆகியிருக்காங்க, அட்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணி, இது வரைக்கும் அதை பண்ணதே இல்லை நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்கேலில். இது பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்ஸை முதல்ல ஃபில் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அடுத்த இதுக்கு போகும்போது வந்து அவன் வந்து அந்த பார் எல்லோரும் ஒன்றா இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை போயிட்டுருக்கு. இப்போ அது மாதிரி என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, வெறும் ஃபிசிக்கலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கன்கரண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, லேர்னிங் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அதெல்லாம் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 10வது வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறத விட என்ன 5வது இருக்கும்போது எங்கடா இருக்க நீ, 6வதுல எங்கே இருக்குது, 8வதுல எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்பயே அங்கேயே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா, அதை நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறத வந்து தேடி ஸ்கூலுக்கு வராதவங்களை ஒன்றாவது சேர்ப்பாங்க தெரியுமா, ஒருத்தனையும் விடாமல் எல்லாத்தையும் என்ரோல் பண்ண 100% என்ரோல் பண்ணுறது. ஆமாம். அதுபோல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ட்ராப் அவுட் வர்றது இங்கேருந்து ஸ்டேட்லேருந்து மானிட்டர் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, அட்டண்டன்ஸில் ஒரு இர்ரெகுலாரிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டெய்லி ரிப்போர்ட் வந்துடுது. இங்கே இந்த எம்எஸ் இருக்குல்ல, எம்எஸ்சில் எல்லாம் அங்கே வந்துடும். வந்தோடனே போய் பார்க்க சொல்கிறாங்க, ஏன் வரல என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே என்ன அந்த அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் கேட்டிங்கன்னா, ட்ராப் அவுட் ஆகிறான்னாக்கா ஃபஸ்ட்டு அதனோட இண்டிகேஷன் என்ன, இர்ரெகுலாரிட்டி. ஆமாம். அது வந்தோடனே அது ரெட் லைட் எரிஞ்சிடும். உடனே ஆளை போய் பார்த்து என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்குறது. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல் முடிச்சு பாஸ் ஆகிட்டான்னா அவனை கூட காலேஜில் சேர்க்கறது, ஏதோ ஒரு கோர்ஸில் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முனைப்பாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, என்னென்னா இவ்வளோ பேர் ஹையர் எஜுகேஷன் போகிறதுங்கிறது ஓகேயா, அதை பற்றி என்ன அனுபவம், அதை பற்றி என்ன உங்களோட எண்ணம் என்ன அதை பற்றி? இல்லை சார், ஏன்னா நான் பேசுகிறது வந்து என்னுடைய கன்விக்ஷனுக்காக நான் பேசல, ஒரு டெவல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். இல்லை, நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போகிறது ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஏன்னா 2006க்கு அப்புறம் தான் வந்து கலைஞர் வந்து ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஷிஃப்ட் சிஸ்டம் வந்து காலேஜஸில் வந்து கொண்டு வந்தார். அந்த ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால நிறைய பேரால் வந்து முழு நேர காலேஜ் ஃபுல் டே அதுக்கு போக முடியலனாலும் ஆஃப் டேயில் காலேஜ் போயிட்டு அந்த இதில் வந்து அஃபிஷியலாக படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிச்சு. வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் படிக்கலாம் பார்ட் டைமில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷிஃப்ட் காலேஜஸ்னால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்துச்சு. நிறைய அரசாங்க கல்லூரிகளும் சரி தனியார் கல்லூரிகளும் ஷிஃப்ட் சிஸ்டம் வந்ததுனால 2 ஷிஃப்ட்டில் காலை மாலைன்னு வந்து நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படிக்க ஆரம்பித்ததுனால தான் அவங்க ஒரே இடத்துல தேங்காமல் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவங்களால போக முடிஞ்சு. இப்போ நார்வேல பார்த்தீங்கன்னா 32% தான் சார் ஜிஇஆர், 32% தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆனால் அங்கே வந்து அவங்க அந்த இடத்துல தங்கறது இல்லை. அந்த ஸ்கூல் முடிச்ச உடனே அந்த இடத்துல தங்காமல் அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் அந்த சைடு நோக்கி போகிறாங்க. அப்படி இல்லைன்னா வேலை பார்த்துட்டு வந்து திரும்ப படிக்கலாம். இப்போ நார்வே மாதிரியான நாடுகளில், யூரோப்பியன் நாடுகளில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன, +2 முடிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கோ இல்லை கவர்மெண்ட்டாக இப்போ மிலிட்ரி ட்ரைனிங்கோ ஏதோ ஒன்று போயிட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்ப படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. வந்து படித்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா 40-45 வயசில் மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்கலாம் வந்து அங்கே ரொம்ப சாதாரணம். ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து குறையும். நீங்கள் படிக்காமல் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த சிஸ்டத்துலேயே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களோ வரீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்தை வந்து உங்களை வந்து நோக்கி அது நகர்த்தும். இவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ பேர் படிக்கிறது தான் நல்லது. இவ்வளோ பேர் படிக்கும் போது தான் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பேசிக் எஜுகேஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கான விஷயங்கள் தெரிய வரும். அவங்க வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன வேணால் வியாபாரம் பண்ணுங்க, இல்லை வந்து ஒரு கடை ஆரம்பிங்க, இல்லை வந்து ஒரு ஜிம் ஆரம்பிங்க, எது வேணால் ஆரம்பிங்க. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பார்வை வந்து வேறுபடும். ஏன்னா எல்லாராலையும் வந்து வேலைக்கு போக முடியாது, எல்லாராலையும் அரசு வேலைக்கு போக முடியாது, எல்லாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மினிமம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலையை எப்படி சிறப்பாக செய்யலாம்,
அந்த வேலையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலான்றத வந்து பேசிக்கில் இருந்து உங்களுக்கு புரியும். இதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது அந்த காலேஜும் அந்த டிகிரியும். அந்த டிகிரி போகிறதுனால உங்களுக்கு நீங்கள் என்ன டிகிரி வேணால் படிங்க, ஆனால் அந்த 3 வருஷம் அந்த காலேஜில் போய் உட்காந்துடுவாங்க. உங்களுக்கு அந்த மாணவர்களுடைய நெட்வொர்க்கு, ஆசிரியர்களோட இது, கல்லூரி போயிட்டு வர்றதுல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெகுலர் விஷயங்கள், இது எல்லாமே வந்து உங்களுடைய அடுத்த 30 வருஷத்துக்கான ஒரு பேசிஸாக இருக்கும். அதனால் 100% ஜிஆர் வந்தாலும் எல்லாரும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அந்தந்த தொழில்கள் அவங்கவுங்க துறையில் சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த டிகிரி வந்து ஒத்துழைக்கும். அதுக்காகவே நிறைய பேர் படிக்க வர்றது ரொம்ப நல்லது சார். இப்போ நார்வேல வந்து ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜர் வந்து வெறும் +3 முடித்தவர் தான். ஆனால் அவர் இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து சைடில் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே. அவருக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் கடையில் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவரால் படிக்க முடியுது. ஆனால் இங்கே வந்து இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிட்டா திரும்ப வரது கஷ்டம். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டினியூஸாக வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக உனக்கு என்னால் படிக்க முடியலனாலும் டெய்லி காலேஜ் போயிட்டு வா. 3 வருஷம் சும்மாவது காலேஜ் போயிட்டு வா. 3ஆவது வருஷம் முடிக்கும் போது அவங்களாம் முடிச்சிட்டாங்க, நம்ம முடிக்கலையே அப்படின்ற ஒரு கில்டு, ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும். அடுத்து நீங்கள் எப்படியாவது படித்து அந்த டிகிரியை முடிக்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த டிகிரி இன்னைக்கு உதவலனாலும் உங்களுடைய தொழில் நேரத்துலையும் உங்களுடைய வேலை நேரத்துலையும் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த டிகிரியில் படித்த ஒரு விஷயம் உங்களை காப்பாற்றும். இப்போது நீங்கள் அந்த கலவை மாதிரி ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இப்போ நான் அங்கே போய் உட்காந்துருக்கீங்களே, அது திரும்ப ஊரில் போய் நம்ம வந்து நம்ம அப்பா தாத்தாலாம் பார்த்த மாதிரி விவசாய வேலை பார்ப்போம், என்ன நிம்மதியாக இருப்போம். எப்படா நீங்கள் வேணால் பாதி நேரம் வெயில் அடிக்குது, ராத்திரி 3 மாதம் வெயில் அடிக்குது, 3 மாதம் இருட்டாக கிடக்கு, இந்த ஊரில் வந்து இருக்கமே, நம்ம போய் அந்த வேலையை பார்ப்போம், என்ன அந்த கோல்டன் பீரியட் ஈராக இருக்குல்ல, இது தற்சார்பு வாழ்க்கை, அதிலெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அதில் நாட்டெல்லாம் வரலையா உங்களுக்கு? இல்லை சார், இது வரைக்கும் நாட்டம் வரல. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 குழந்தைங்க. அவர் வந்து கொஞ்சம் நிலச்சுவாந்தார் மாதிரி இருந்தார். அதனால் அவரால் தப்பிக்க முடிஞ்சிச்சு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடதுக்கு நாங்கள் 2 பேர் தான். இந்த நிலமையில் நான் வந்து திரும்ப வந்து அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து எங்கள் அப்பா விவசாயம் பண்ணல, எங்கள் அப்பாவும் பண்ணல, எங்கள் தாத்தாவும் பண்ணல. 2 பேரும் வேறு தொழில்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரைஸ் மில்லு, அப்போ ரைஸ் மில் அது இதுன்னு வச்சுட்டு இருந்தார். அம்மா வழி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாயர்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அதனால் எனக்கு அந்த விவசாயத்தை பற்றி பெருசாக எதுவும் அந்த லெவலில் இருந்தே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நண்பன் ஒருத்தான் தான் என் ஃப்ரெண்டு. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் என்ன மாதிரியே வந்து இப்போ பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஈக்விட்டாஸ் பேங்க்கில் வந்து அங்கே மேனேஜராக இருக்கான். கோவிட் நேரத்தில் அவனுக்கு திடீர்னு என்னென்னு தோணுச்சு தெரில, இந்த யூடியூப் வீடியோவாக பார்த்து வந்து விவசாயம் நானும் பண்ணுறேன்னு போய் இறங்கிட்டான். அவனோட நிலம் வந்து சுற்றி 2 ஏக்கருக்கு வேறு ஆட்களுடைய இடம், நடுவில் மட்டும் அவனுடைய நிலம் வந்து 1 ஏக்கர் மாட்டிக்கிச்சு. அவனுக்கு வந்து மோட்டரும் இல்லை. அந்த பக்கத்து நிலத்துக்காரங்கிட்ட தான் தண்ணி வாங்கி அவன் வந்து விவசாயம் பண்ணணும். அவனால் அந்த தண்ணி வாங்கிறதுக்கே முடியாமல் வந்துட்டு அவன் மோட்டர் போடுறேன் அப்படின்னு வந்து டிராக்டர் அந்த மோட்டர் போடுற மிஷின் எல்லாத்தையும் போர் மிஷின் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணி, நீ எப்படி போர் போடுவ, நீ எங்கள்கிட்ட தான் தண்ணி வாங்கணும்னு பிரச்சனை பண்ணி அந்த போர் மிஷின் 1 மாதம் இருந்து அவனுக்கு அந்த 1 மாதம் வாடகை கட்டி வீணாக போச்சு. அன்றைக்கி அவன் முடிவு பண்ணால் விவசாயம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டான். விவசாயம் பண்ணி திரும்ப பண்ணுறதுல சிக்கல் என்ன அப்படின்னா சார், இப்போது முன்னாடி 180 நாள் பயிர் இருந்துச்சு, இன்றைக்கி 90 நாள் பயிர் ஆகிப்போச்சு. 90 நாள் பயிருக்கு நீங்கள் 90 நாளும் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் வந்து அந்த நாற்று நடுறது, அதுக்கப்புறம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 1 hour 2 hours, அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு கடைசியாக வந்து பறிக்கிறதோடு முடிஞ்சிருது. விவசாயம் வந்து ஒரு 180 நாள் 360 நாள் தொழில் கிடையாது. அது நிறைய பேருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சார். நல்லது தானே, ஏன் 360 நாள் வேலை செய்யணுமா என்ன? கரெக்டாக தான் சார். ஆனால் அந்த 360 நான் பாட்டில் 10 நாள் வேலை செஞ்சுட்டு மீதி 300 நாள் 350 நாள் ஜாலியாக இருக்கேன். அப்படி இருக்கலாம். ஆனால் வந்து இந்த 360 நாளுக்கு சஸ்டைனபிளான ஒரு ஆப்ஷன் வந்து விவசாயம் கிடையாது. உங்களுடைய முதல்ல அந்த நாற்று நடுத்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கான உழைப்பு, அதுக்கு அடுத்து வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து அதை களை பறிக்கிறது, அவ்வளோதான். களை பறித்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் வந்து பெருசாக 360 நாள் வந்து எந்த ஒரு விவசாய நிலமும் சரி, விவசாயம் சார்ந்த தொழிலும் சரி கிடையவே கிடையாது. நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சார், விவசாயி காலையில் போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கோழி மேய்ப்பான், ஆடு மேய்ப்பான், பல தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பான். விவசாய தொழிலாளிகள் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அவங்களே வந்துட்டு ஷிப்கார்ட் வேலைக்கு போகிறாங்க,
மேலே எங்கெங்கே அங்கே மேலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு அந்த தொழிலுக்கு மாறிட்டாங்க. விவசாயம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து 360 நாளாக நான் வேலையை விட்டுட்டு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறது வந்து பெரிய ரிஸ்க்கு. இன்னொன்று அதில் இருக்க நீங்கள் விவசாயம் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் சுற்றி இருக்கிறவனோடையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு நிலமே நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுடைய சுற்று வட்டார நிலச்சு வந்தார்கள் நினச்சா உங்களால் அதையும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல சார். சரி, இப்போ என்ன தொடர்ந்து அங்கேயே இருக்க மாதிரி தான் திட்டமா? ஆமாம் சார், இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து அங்கேயே இருக்க மாதிரி தான் திட்டம். நீங்கள் ஸ்கேண்டினேவியன் நாடுகளில் இருக்க அந்த திட்டத்தை பற்றி கேட்டப்போ தான் திரும்ப இப்போது எனக்கு இது வந்துச்சு. இப்போ நான் வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் இப்போ என்னால் வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து சிக் லீவுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு தெரியும், சிக் லீவாக இருந்தாலும் நீங்கள் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். இப்போ நார்வே நார்டிக் நாடுகளில் மேஜராக வந்து இப்போ உங்களுக்கு சிக் லீவுன்னு நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா டாக்டர் சிக் லீவ் கொடுத்துட்டாருன்னா எனக்கு 1 வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நான் என்ன சம்பளம் வாங்கணும் அந்த சம்பளத்தை கொடுத்துட்டே இருப்பான். 1 வருஷம். இந்த சிக் லீவை தாண்டி எனக்கு ஏதாவது வந்து பார்ஷியல் லாஸ் ஏதாவது வந்து இருந்துச்சுனாலும் கவர்மெண்ட் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுக்கும். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கட்டத்தில் வேலை போயிருச்சு, இல்லை வேலை வாய்ப்பில் இருந்து நான் வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுனாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இந்த நார்டிக் நாடுகளில் வந்து 75% 80% வரைக்கும் நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்தை 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைவாய்ப்பு போன அடுத்த அந்த நொடியிலிருந்து உங்களுக்கு அடுத்த வேலைக்கு சேர்றதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து கவர்மெண்ட் செய்யும். ஓகே, அந்த கவர்மெண்ட் வந்து நீ வேலை வாய்ப்புக்கு போ, நான் உன்னை வேலை வாய்ப்புக்கு எப்படியாவது ஒன்று வாழ்வதற்கு மிக சிறந்த இடங்கிறீங்க. ஆமாம் சார், இல்லையா? செக்யூரான சிறந்த இடம், செக்யூரான சிறந்த இடம். அதனால தான் நீங்கள் அதை விட்டுட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆமாம் சார், இல்லையா? ஆமாம் சார். ஆனால் அந்த பனியும் குளிரும் மிரட்டுதே. பனியும் குளிரும் மிரட்டும் சார். ஆனால் அது வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பழகிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பனிக்காலங்கள்லையும் சரி, இந்த 24 hours டார்க் டைம்லேயும் வந்து 3 சப்ளிமெண்ட் எடுத்துப்பேன் தினமும். ஒமேகா 3, வைட்டமின் டி, வைட்டமின் B12, 3 டேப்லெட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனநிலையை வந்து ஓரளவு சமமாக வந்து வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம டிப்ரெஸ் ஆகாமல் ஏன்னா அந்த க்ளூமியாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவிலேருந்து போன உடம்பு தான் நம்மளுது. நமக்கு நார்மலாக இருக்கிறத விட வைட்டமின் டி அதிகமாக தேவை. அப்படிப்பட்ட வைட்டமின் டி குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நாடில் போய் நம்ம செட்டில் ஆகும்போது வைட்டமின் டியை நம்ம வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நிறைய இருக்கும். கண்டினியூஸாக வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டு B12 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆராய்ச்சிலேயும் நாங்கள் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம்ல சார், இதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணது என்னென்னா ஒரு மனுஷன்ட்ட இருந்து நீங்கள் வைட்டமின் டியையும் வைட்டமின் B12லையும் வந்து நீங்கள் பறிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை ஈஸியாக டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஜோம்பி ஆகிடுவான். இந்த 2 சப்ளிமெண்ட், இந்த 2 விஷயம் உங்களுக்கு குறைபாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிடும். அப்போ அந்த புதுசாக போகிறவங்களுக்கு அந்த ஒரு இந்த ஒரு கிளாக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சாப்பாடுலேயே நான் நிறைய சிக்கல் வரும்ல. ஏன்னா நிறைய ரெட் மீட்டை சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கும்ல. ஆமாம் சார். இல்லையா? ஸ்பைசஸ் இருக்காது. நம்ம குழந்தைய வந்து ஃபஸ்ட் தடவை என் பொண்ணை வந்து ஸ்கூலில் கிண்டர் கார்டனில் விடுறோம். கிண்டர் கார்டனில் விடும்போது அவங்க கொடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் பேஸ்ட்டு, பீஃப் அண்டு போர்க் லிவர் பேஸ்ட். அந்த லிவர் பேஸ்ட்டை தான் காலையில் வந்து ப்ரெட்டில் தடவி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வந்துட்டு நான் பார்த்தாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன் சைல்டு வந்து எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ண முடியாது. ஸ்கூலில் நீ கிண்டர் கார்டனில் விட்டுறதோட வேலை முடிஞ்சு விட்டுட்டேன்னா அந்த குழந்தை என்ன சாப்பிடணும் என்ன கொடுக்கணுன்றத அங்கே இருக்கிற கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் பார்த்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க எது குழந்தைக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அவங்க நட்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பீஃப், போர்க்கு, சிக்கன், ப்ரான்ஸ், சீ ஃபுட் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து முட்டை பிடிக்காது, இது பிடிக்காது அப்படின்றாங்க கான்செப்டே இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஈக்குவல் சிஸ்டமாக எனக்கு பட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுட்டாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் நம்ம ஒமேகா 3 ஃபிஷ் இருக்குல்ல சார், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சால்மன் ஃபிஷ்ஷே அங்கே வறுத்து மேலே லைட்டாக பெப்பர் தடவி சால்ட் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பைசஸ் சாப்பாட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய முறையை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க ஏன் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க. ஏன்னா நார்வேல வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 70. அப்படி
ரிட்டையர்மெண்ட் 70 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு. 70 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பென்ஷனே எடுக்க முடியும். ஸோ அப்போ 70 வயசுக்கு மேலே தான் அவங்க வந்து 2ஆம் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய நார்வீஜியன்ஸ் நான் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு ஸ்பெயினில் போய் ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி ஒரு சின்ன வீடு வாங்கிடுவாங்க. வருஷத்துல 6 மாசம் அங்கே போய் தங்குவாங்க. வெயிலுக்கு அங்கே போயிடுறது, வெயிலுக்கு அங்கே போய் தங்கிடுறது 6 மாசம் இங்கே வந்து தங்குவாங்க. அமெரிக்காவில் இருக்க பணக்காரங்களாம் ஃப்ளோரிடாவுக்கு போகிற மாதிரி அதே மாதிரி தான் சார். 6 மாதம் வந்து. ஆனால் என்ன அப்படின்னா நார்வேல வந்து இந்த மிகப்பெரிய பணக்காரனுக்கும் ஏழைக்குமான வித்தியாசம் ரொம்ப குறையும். ரொம்ப நேரமாக இருக்கும். அவன்கிட்டையும் கார் இருக்கும், இவன்கிட்டையும் கார் இருக்கும், அவன்கிட்டையும் வீடு இருக்கும், இவன்கிட்டையும் வீடு இருக்கும். அந்த சைஸ் மட்டும் மாறும், அவ்வளோதான் சார். அதனால் பென்ஷனில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 70 வயசு தாண்டி அவங்க ஸ்பெயினில் போய் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் கூட ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு ஸ்பெயினில் போய் தங்குறாங்க. 6 மாதம் உலகத்தை சுற்றுறாங்க. அங்கேருந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நம்ம வெஸ்டர்ன் யூரோப்பில் ஃபுல்லாக பல நாடுகளில் பார்க்குறோம். ஃப்ரான்ஸில் பார்க்குறோம், ஜெர்மனியில் பார்க்குறோம், ஹாலண்டில் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் அவங்க மேஜராக அவங்க பார்க்குறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயம்னா, ஒன்று வந்து ஒரு வேவ் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் இல்லையா. இப்போ ஒரு கடந்த ஒரு 20 வருஷத்தில் வெவ்வேறு காரணங்கள்னால ஆஃப்ரிக்காலேருந்து ஆரம்பித்து மிடில் ஈஸ்ட்லேருந்து எல்லாம் வெவ்வேறு ரீசனால வரக்கூடிய ஒரு இமிக்ரெண்ட்ஸ். அது வந்து பாப்புலேஷனுடைய கம்போசிஷனை மாற்றுறது. அது மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃபார் ரைட்னுடைய ரைஸ் இருக்குல்ல இல்லையா, வலதுசாரிகள், எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகளுடைய எழுச்சி, இது எல்லாமே எல்லா இடங்களையும் பார்க்குறோம். ஆமாம் சார், இல்லையா. இப்போ அது மாதிரி அங்கேயும் இருக்கா உங்கள் இதுலேயும்? நார்வேலையும் வந்து ஒரு ஃபார் ரைட் இருக்குது. எஃப்ஆர்பின்னு வந்து ஃபார் ரைட் பார்ட்டி ஒன்று இருக்குது. ஆனால் அவங்களோட இது இல்லை அனிமாசிட்டி இருக்கான்னு கேட்குறேன். அந்த இமிக்ரெண்ட்ஸோட அனிமாசிட்டி அந்த லெவலுக்கு இல்லை. இந்த 2 கண்ட்ரிங்களுக்கும் நார்டிக் நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா சார், நீ இமிக்ரெண்ட்டாக வந்தனா இமிக்ரெண்ட்டாக வா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்னோட எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெகிரேட் ஆகிறியோ நான் உன்னை அதுக்குள்ளே இன்டெகிரேட் ஆகி நான் உன்னை என்னுடைய ஆளாக ஏற்றுக்கிறேன். நீ இன்டெகிரேட் ஆகலைன்னா நீ வந்து வெளியாளாக தான் கருதப்படும். நீ லாங்குவேஜ் பேசி என் கூட இருந்து என்ன மாதிரியே நீ வந்து சாப்பிட ஆரம்பிச்சு, என்ன மாதிரியே என் கூட பழக ஆரம்பிச்சு அப்படின்னா எனக்கு எந்த சிக்கலும் இல்லை உன்னை ஏற்றுக்கிறதுல. ஆனால் நீ என் கூட இன்டெகிரேட் ஆகாமல் இருந்த அப்படின்னா அது சிக்கல். அது வந்து அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்தையுமே அது வந்து குறைக்கும். நீங்கள் இன்டெகிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும், நார்வேயை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இமிக்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. அதாவது 1960களிலிருந்து வந்து பாகிஸ்தான் இமிக்ரேஷன் வந்து அங்கே அதிகம். அங்கே வரதுக்கு அந்த ரீசன் இருக்கா? அங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து 1960 ஆயிலு, கேஸு, மீன்பிடி தொழில் வந்து அதிகம். அப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியன்ஸ் கிட்ட இது பண்ணும்போது இந்தியர்கள், நம்ம நார்த் இந்தியர்களுக்கு வந்து பெருசாக வந்து நார்வேலாம் எங்கப்பா ஏதோ ஒன்று இருக்கும், நான் சிங்கப்பூர் போகிறேன், நம்ம சிங்கப்பூர் நோக்கி போக ஆரம்பித்தோம். அவனுங்க பாகிஸ்தான் நாட்கள் வந்து அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. ஒன்று. 2வது, பங்களாதேஷ் கலவரத்தப்போவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பங்களாதேஷிஸ், நிறைய வெஸ்ட் பாகிஸ்தானியர்கள் வந்து நாங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி அசைலம் வாங்கியிருக்காங்க. ஓஹோ, சரி சரி சரி. ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து மெஜாரிட்டியான குரூப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இமிகிரன்ஸ் வந்து அங்கே வந்து 2.5% பாப்புலேஷன் இருக்காங்க. அவ்வளோ இருக்காங்க சார். ஓகே. செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள்னு நீங்கள் சொல்லவே முடியாது. பாகிஸ்தானி முஸ்லீம்ஸ் பேர் தான் இருக்கும், பேர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவன் ஃபுல்லாக ஸ்காண்டினேவியனாகவே இருப்பான். மற்றபடி அவன் வந்து ஸ்காண்டினேவியனாகவே இருப்பான். அவன் வந்து ஹலால் சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக வந்து பீஃப், போர்க் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நார்மலாக இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா முகமது இசாம்னு இருக்கும், அஹ்மதுன்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். பேர் மட்டும்தான் இருக்கும். அவங்க அந்த கல்ச்சரோட இன்டெகிரேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்மளால் இன்டெகிரேட் ஆக முடிஞ்சா இமிக்ரேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகளில். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சிரியாவில் இருந்தும் மற்ற நாடுகள்ல இருந்தும் வர இதுலனால வந்து ஸ்வீடன்ல மட்டும் பிரச்சனையா இருக்கு. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.